ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காய் கர்த்தரை நான் தேவனை நன்றியுள்ள உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அன்போடு அழைத்த சிடிஎன் ஐக்கியத்திற்காக, பாஸ்டர் காலேப் அவர்களுக்காக, அதே போல் பாஸ்டர் லெஸ்லி அவர்களுக்காகவும் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இம்மட்டும் கர்த்தர் கொடுத்த கிருபைகள் பெரியது. அந்த கிருபையிலே கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை தரும்படி அடியனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். நேரடியாக ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். லூக்கா 15:29. லூக்கா 15:29. இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாயிருக்கும்படி நீர் ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆகிலும் நீர் கொடுக்கவில்லை. 30ஆம் வசனம். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே. ஜெபிப்போம். இயேசுவே, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்களுக்கு உணர்வை தாரும். சத்திய ஆவியானவர் இன்றைக்கு சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்தி நலமானதை போதித்து நித்திய வழியிலே வழி நடத்தும். பேசுகிற அடியேனுக்கும் இந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்தும். கேட்கும்படி வாஞ்சியாயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் தாமே நல்ல போதகராய் இறங்கி வந்து உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற நாங்கள் இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வழி நடத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் உங்களோடு பேசும்படி கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே ஒரு உற்சாகமூட்டும் செய்தியை அல்ல, ஒரு உணர்வை உண்டாக்கும் செய்தியை தான் கர்த்தர் என் மனதிலே கொடுத்தார். இன்றைக்கு நான் பேச போகிற செய்தியின் தலைப்பு, ரைட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் a servant of God must have. ஒரு தேவ ஊழியனுக்கு இருக்க வேண்டிய சரியான எதிர்பார்ப்புகள். ஒரு தேவனுடைய ஊழியனுக்கு இருக்க வேண்டிய சரியான எதிர்பார்ப்புகள். ஒருவர் ஒரு இடத்திற்கு வேலைக்கு போகிறார் அப்படின்னா, அந்த வேலையில் இன்டர்வியூ நடக்கும்போது கடைசியாக கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த இன்டர்வியூவில் உட்காந்துருக்கிறவர் வந்து சொல்லுவார், நான் இவ்வளோ எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க தகுதியை விட ரொம்ப கம்மியாக அவங்க ஒரு கூலியை வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓனருக்கு இணையாக சம்பளம் கேட்பாங்க. எதிர்பார்ப்புகள் சரியா இல்லை அப்படின்னா அவர்களுக்கு வேலை கிடைப்பது ரொம்ப கஷ்டம். எதிர்பார்ப்புகள் வந்து சரியாக இருக்கணும். இங்கே ஒரு குமாரன் இருக்கிறான், மூத்த குமாரன். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இவனுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு பாருங்க. இவர் யாருன்னா அப்பா வீட்டிலே தங்கி இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இத்தனை வருஷ காலமாய் உமக்கு ஊழியம் செய்தேன் சொல்றாரு. ரொம்ப வருஷமா அப்பாவுக்கு மகனா மாத்திரம் இல்லை, யாராவது இருக்காரு, ஊழியக்காரராகவும் இருக்கிறார். இத்தனை வருஷமா ஊழியம் செய்கிறாராம்.
அது எங்கேருந்து ஊழியம் செய்கிறாருன்னு கேட்டால் வேதம் சொல்லுகிறது மூத்த குமாரன் வயலிலிருந்து வந்தான் என்று பார்க்கும். அப்போ இவர் அப்பாவுடைய வயலில் வேலை செய்கிறாரு, அப்பாவுக்கு ஊழியம் செய்கிறாரு, அப்பாவுடைய வேலைக்காரர்களுடைய உதவியெல்லாம் அவர் அனுபவிக்கிறாரு. ஆனால் இவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன எதிர்பார்ப்புன்னு கேட்டால், கண்ணுக்குட்டி கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தேன், அதை நீங்கள் என்ன பண்ணலை, கொடுக்கலை. இங்கே கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய தம்பி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்பா சொல்றாரு, அவன் மரித்தான் உயிர்த்தான், காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான், நாம் சந்தோஷப்படலான்னு சொல்றாரு. ஆனா ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவனுக்கு தம்பி செத்தா என்ன, பிழைச்சா என்ன, வந்தா என்ன, வராம போனா என்ன, கண்டுபிடிக்கப்பட்டா என்ன, காணாம போனா என்ன, எனக்கு என்ன வேணும், ஆட்டுக்குட்டி கிடைக்கலையே, அதுதான் அவன் பெரிய கவலை. ஆட்டுக்குட்டி கொடுக்கலன்னு சொல்லி எத்தனை வருஷமா அந்த மகன் காணாம போனானோ தெரியல. அவன் வீட்டுக்கு வந்தவனை வரவேற்கவோ, அவனை பார்க்கவோ, அவனோடு சேர்ந்து சந்தோஷப்படவோ இவன் விருப்பம் கொள்ளாமல் வீட்டிற்கு வெளியவே நின்று கொண்டிருக்கிறான், அவ்வளவு கோபமாக. அப்பா எவ்வளவோ மன்றாடுறாரு, எப்பா வேலைக்காரெல்லாம் சந்தோஷமா இருக்கான், நீ என் பையன், நீ ஊழியக்காரன், நீ வாப்பா உள்ளன்னா. அதெல்லாம் கடைசி வரைக்கும், அந்த சம்பவத்தின் முடிவு வரைக்கும் அந்த மகன் வீட்டுக்குள்ள வந்த மாதிரியே தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு இருந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படவில்லை. இன்னைக்கு இந்த எதிர்பார்ப்புகள்ல தான் நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். தவறான எதிர்பார்ப்புகள் நம்ம லைஃப்ல வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையே தவறா போயிடும். இன்றைக்கு உலகத்தை நீங்க பார்ப்பீங்களானா, மனிதர்கள் நடுவே இருக்கிற எதிர்பார்ப்புகள்ல எவ்வளோ பெரிய பிழைகள் நடந்து கொண்டிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நீங்க மாணவர்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், அவங்களுக்கு நிறைய தவறான எதிர்பார்ப்புகள் இருக்கு. இப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இவங்க கிளாஸ்க்குள்ள போனா டீச்சர் எழுந்து நிற்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆமாங்க, ஒரு காலத்துல டீச்சருக்கு பிள்ளைங்க பயந்தாங்க, இப்ப பிள்ளைகளுக்கு யார் பயப்படுறாங்க, டீச்சர் பயப்படுறாங்க. அப்படி பிள்ளைங்களும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டீச்சரே மிரட்டுற அளவுக்கு பிள்ளைகள் வளர ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அவங்க எதிர்பார்ப்புகளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அவங்கள யாரும் திட்டிடக்கூடாது, அவங்கள கண்டிச்சிடக்கூடாது, அவங்கள தண்டிச்சிடக்கூடாது, ஏன் லேட்டாக வரேன்னு கேட்கக்கூடாது, ஏன் படிக்கலைன்னு கேட்கக்கூடாது. அவன் சொல்லுகிறான், என்னை மனசை ரொம்ப புண்படுத்திட்டாங்க, ஏன்பா படிக்கலன்னு கேட்டது புண்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் தற்கொலை செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு மன அழுத்தம் வந்துடுதுன்னு சொல்லி இப்போ டீச்சர் எல்லாம் பயந்து போயிருக்காங்க. மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப வினோதமாக இருக்கு இந்த காலத்தில். சரி, மாணவருக்கு தான் இப்படி எதிர்பார்ப்பு தவறாக போயிருச்சுன்னு பார்த்தா, வேலைக்கு போகிறவங்களுடைய எதிர்பார்ப்பை சொல்லவே வேணாம். வேலைக்கு போகிறவங்க இப்போ யாரும் வேலை செய்யவே விரும்புறது கிடையாது. நீங்கள் வீட்டில் ஒரு மேஸ்திரியை வேலைக்கு வச்சு பாருங்களேன், வர்றது 9 மணிக்கு வருவார், அவர் வேலையை ஆரம்பிக்கிறக்கே 10 மணி ஆகிடும். என்னப்பா இன்னும் கட்டலையா, இன்னும் ஒன்றும் ஆரம்பிக்கலையான்னு கேட்டால், சார் டீ இருக்கா சார்னு கேட்குறாரு. டீ இருக்கா சார், வேலையே ஆரம்பிக்கலை, ஆனால் எதிர்பார்ப்பு என்னது, டீ வேணும். 1 மணி ஆகி மணி அடித்த உடனே வேலை எப்படி இருந்தாலும் சரி நிறுத்தி போட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு என்னப்பா வேலை செய்யலாம் சார், ஒரு அரை மணி நேரம் தூங்கணும் சார். என்ன சார் வேலைனா, எப்படி சார், வெயிட் பண்ணுங்க சார், எங்கே ஓடிட போகுது, கல்லெல்லாம் இங்கே தான் இருக்குன்றாரு. அவர் தூங்கி எழும்புறதுக்கு 2:30 மணி ஆகுது. 5 மணிக்கு கை காலெல்லாம் கழுவுறாரு. என்னப்பா கலந்த சிமெண்ட்டை கூட நீ எனக்கு கட்டாம, அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும், உங்களுக்கு வேணா நீங்களே கட்டிக்கிடுங்க, எவ்வளோப்பா கூலி, 1500 கொடுங்க. இன்றைக்கு பாருங்க, அதனால இன்னைக்கு வேலை ஆட்கள் வைத்திருக்கிற அதீத எதிர்பார்ப்புகளை கொடுத்து மாழ முடியவில்லை என்று எல்லாம் எதிர்பார்க்குறாங்க இல்லையா. அதனால பாருங்க, இப்போ எல்லாரும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் ஹிந்தியில் நார்த் இந்தியாவிலேருந்து வர்றவங்க தான் இப்போ அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆட்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, வேலை செய்ய மனம் இல்லை, ஆனால் காசை கரெக்டாக கொடுத்துடணும். இவ்வளோ வாங்கிட்டு சரி குடும்பத்தில் நல்லா இருக்கணான்னு பார்த்தா போகிற வழியே டாஸ்மாகில் தான் உட்காந்துருக்கேன். எதிர்பார்ப்புகள், ஆனால் அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அப்போ வேலையாட்கள் நடுவிலேயும் குடும்பங்களில் எதிர்பார்ப்பை பாருங்களேன், எல்லாமே தப்பாக இருக்கு.
எல்லாமே தப்பா இருக்கு. கல்யாண விஷயங்களை பேச போனா ஊழியக்காரர்களுக்கெல்லாம் இது தெரியும். என்னென்ன எதிர்பார்ப்புங்க எப்படிங்க பூர்த்தி செய்யறதுனே தெரிய மாட்டேங்குது. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப பெண் எங்க மனைவிட்ட வந்து, அக்கா எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க அக்கா அப்படின்னு. என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும், என்ன மாதிரி நீ பார்க்குற கேட்டதுக்கு பதில் என்ன பதில், அக்கா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை பாருங்க அக்கா. சரிம்மா வேற என்ன வேணும், அக்கா ஒரு சொந்த வீடாவது இருக்கணும்க்கா. சரிம்மா வேற என்னம்மா வேணும், அக்கா ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும் அக்கா. சரிம்மா வேற என்னம்மா வேணும், அக்கா குறைஞ்சது ஒரு 50,000 சம்பளம் வாங்கணும். எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு எங்கள் மனைவி, சரிம்மா இவ்வளோ எதிர்பார்க்குற சந்தோஷம்தான், சரி நீ என்னம்மா வேலை செய்கிறேன்னு கேட்டேன். எனக்கு வேலை இல்லைக்கா, நான் வீட்டில் தான் இருக்கேன். சரி கணவன் வந்து டிகிரியில் படிக்கணும், டிகிரி படிக்கணும், அம்மா நீ என்னம்மா படிச்சிருக்க, அக்கா நான் 8வது தான் படிச்சிருக்கேன். இப்படி ஒவ்வொன்றா உனக்கு சொந்த வீடு இருக்காமா, இல்லைக்கா நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். அப்போ எங்கள் மனைவி கேட்டாங்களா, ஏம்மா நீ மட்டும்தான் கேட்பியா, உன்னை பார்க்க வர்றவனும் கேட்க மாட்டானா, இவ்வளோ எதிர்பார்ப்பு வச்சிருக்கியம்மா, உங்ககிட்ட என்ன இருக்க கொடுக்கறக்கு அப்படின்ன உடனே அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. அப்போ என் மனைவி புத்திமதி சொல்லி, இவ்வளோ உயரத்துலக்கும் எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைச்சாதான் உனக்கு கல்யாணம் ஆகுன்னாங்க. அந்த பொண்ணுக்கு வயசு 38. ஆனால் நான் மிகைப்படுத்தி சொல்ல, நடந்த உண்மை கதை எங்கள் சபையில். அதுக்கப்புறம் என் மனைவி கொஞ்சம் ஆலோசனை சொன்னதுக்கப்புறமா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு அற்புதம் நடந்தது. அடுத்த மாதத்துலேயே இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் கவர்மெண்ட் மாப்பிள்ளை இல்லை, சொந்த வீட்டுக்கார மாப்பிள்ளை கிடையாது, டிகிரி ஹோல்டர் கிடையாது, ஆனால் சந்தோஷமாக இருக்கிறா. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அவளுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருந்தது, தவறாக. சரி ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அங்கதான் நம்ம வரப்போறோம் இன்னைக்கு. ஒரு ஊழியனாக ஊழிய பாதையில் நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அது நம்ம சரியான எதிர்பார்ப்புகளை வச்சிருக்கிறோமா அப்படின்னு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போறோம். நான் பேசுகிற சில வார்த்தைகள் எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுத்தேன், பர்சனலாக என்னை ரொம்ப உணர்த்தினது. இந்த வார்த்தைகள்லாம் சில பேர் கொஞ்சம் புண்படுத்துகிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுவார். அதனால் என்கிட்ட பூசி முழுகிறதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அடுத்த முறை கூப்பிடாட்டி கூட பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். நான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதை, என் லைஃப்பில் ஆண்டவர் வந்து சில காரியங்களை என்கிட்ட பேசினதை நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அதனால் நம்முடைய எதிர்பார்ப்புகளை சரியாக நம்ம கரெக்டாக வைக்கணும். எதிர்பார்ப்பு தப்பாச்சுன்னா நம்முடைய ஊழியமே தவறாக போயிடும். இந்த பையன் வந்து மூத்த குமாரன் தான், அநேக ஆண்டுகளாக அப்பாவுக்கு ஊழியம் செய்தவன் தான், அப்பாவுடைய வயலில் தான் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தான். ஆனால் அவனுக்கு இருந்த தவறான எதிர்பார்ப்புகளால் அவன் அப்பாவுடைய வார்த்தையை கூட கேட்காம கீழ்ப்படியாம இருதயம் முழுவதும் கடினப்பட்டு அவன் இருதயத்தில் வந்து அவன் மிகுந்த கசப்போடு சொந்த சகோதரனை கூட பார்க்க மாட்டேன்னு ஒரு ஊழியக்காரன் வெளியே நிற்கிறான். இதற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் என்னவென்றால் தவறான எதிர்பார்ப்புகள். ஒரு ஊழியன் சரியான எதிர்பார்ப்புகள் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் நீதிமொழிகள் 10:28, நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய அபேட்சை அழியும்? துன்மார்க்கருடைய அபேட்சை. அபேட்சை அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தை, the expectation of the wicked. துன்மார்க்கருடைய எதிர்பார்ப்போ அழியும். எல்லா எதிர்பார்ப்புகளும் வெற்றி பெறாது. துன்மார்க்கன் கூட எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறான், ஆனா அந்த எதிர்பார்ப்பு அவனுடைய அழிவுக்கே காரணமாகிவிடும். இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம், நீதிமொழிகள் 11:23. நீதிமொழிகள் 11:23, நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். இங்க கூட துன்மார்க்கருடைய நம்பிக்கை என்று சொல்லப்பட்ட வார்த்தை ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா
த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த wicked என்று இருக்கும். துன்மார்க்கனுடைய எதிர்பார்ப்பு கோபாக்கினையில தான் முடியும் என்று போட்டிருக்கு. நம்ம எதிர்பார்க்கிறது எல்லாருக்குமே உண்டு, ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பு தவறா இருக்கவே கூடாது. ஒரு ஊழியக்காரன் தவறான எதிர்பார்ப்புகளை தன் வாழ்க்கையில அடிப்படையாய் வைத்திருப்பானால் அது அவன் அழிவுக்கும், இன்னும் சொல்ல போனா கோபாக்கினையை பெறுவதற்கு கூட காரணமாகிவிடும். நம்ம எதிர்பார்ப்புகள் சரியான எதிர்பார்ப்புகளாக இருக்க வேண்டியது அவசியம். நல்லா கவனிங்க. நாம கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். இது கர்த்தருடைய பணி, கர்த்தருடைய வேலை. தேவனுக்கு ஊழியம் செய்து கர்த்தருக்கு சேவை செய்யறவங்க, நாம உலகத்துல சேவை செய்யறவங்க, உலகத்துல வேலை செய்யறவங்க வைத்திருக்கிற எதிர்பார்ப்புகளை நம் ஊழியத்தில் கொண்டு வருவோமானால் நாம் பெரிய தவறை செய்திருவோம். உலகத்துல ஊழியம் செய்யறது வேற, உலகத்துல வேலை செய்யறது வேற, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது வேற. உலக எஜமான்களுக்கு ஊழியம் செய்யறது வேற, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யறது வேற. உலக மனுஷன் வேலைக்கு போகும்போது அவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் வேற, கர்த்தருடைய ஊழியன் ஊழியத்துக்கு வரும்போது எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப வேற. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானா, இயேசு தன்னை பின்பற்றி வர விரும்பினவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன எடுக்கணும்? முதல்ல தன்னைத்தான் வெறுக்கணுமா? உலக வேலைக்கு போறவன் தன்னைத்தான் வெறுத்துட்டு வான்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. உலக வேலையில வருகிறவனுக்கு அந்தஸ்து கிடைக்கும், அவனுக்கு உடனே ஒரு பதவி கொடுக்கப்படும். இங்க உன்னையே வெறுத்துரு. உலகத்துல வேலைக்கு வர்றவன் என்ன சம்பாதிக்கலான்னு வர்றான், கர்த்தர்கிட்ட வேலைக்கு வர்றவன் சிலுவை எடுத்துக்கொண்டாரு. சிலுவை எடுத்துட்டு என் பின்னால வா. அப்போ நீங்க தயவு செய்து உலகத்துல வேலைக்கு போறவங்களுக்கும் கர்த்தருடைய ஊழியம் செய்யறவங்களுக்குடைய எதிர்பார்ப்பு அடிப்படையிலேயே வித்தியாசமானது என்பதை முதல் நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதுல தவறு செய்யும் போது நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ள ஊழியர்களாக இருக்கவே முடியாது. தயவு செய்து இந்த வார்த்தையை மனம் திறந்து ஆவியானவர் நம்மோடு இடைபடும்படி நீங்க கொஞ்சம் உங்க இருதயத்தை திறந்து இன்னைக்கு வசனத்தை கேட்டால் நிச்சயமா நான் சொல்லுகிறேன், நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும், நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் மாறும். இன்னைக்கு ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்க வந்தேன், ஏதோ பாஸ்டர் பேசுறாங்க, 100 பிரசங்கம் கேட்டேன், அதுலயும் இது ஒண்ணு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. தயவு செய்து இன்றைக்குள்ள வார்த்தையை கேட்கும்போது, ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் என்ற வாஞ்சையுள்ள ஜெபத்தோடு கர்த்தருக்கு முன்பாக இந்த பிரசங்கத்தை கேளுங்க, இந்த வார்த்தையை கேளுங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். 3 காரியங்களை இன்றைக்கு நம்ம கவனிக்க போறோம். என்னுடைய எதிர்பார்ப்பு, ஒரு ஊழியனாக என்னுடைய எதிர்பார்ப்பு சரியான எதிர்பார்ப்பா இருக்கிறதா? இந்த கேள்விகளை நாம் 3 கோணங்கள்ல கேட்க போறோம். முதலாவது ஒரு காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 25 முதல் 26 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பவுல் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயம் அடைந்தான். இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமாகும் போது உன்னை அழைப்பிப்பேன் என்று ஃபேலிக்ஸ் சொன்னான். ஓகே, 26 தான் கீவர்ஸ். 26 பாருங்க. மேலும் இந்த ஃபேலிக்ஸ் பவுலை பார்த்து அவனை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். அது நிமித்தம் அவனை அநேகந்தரம் அவனை அழைத்து அவனோடு என்ன பண்ணான்? பேசினான். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஷாக்கிங்கா இருக்கு. பவுல் பிரசங்கம் பண்ணும்போது ஃபேலிக்ஸ் பயம் அடைந்தானா? ஏனென்றா பவுல் பேசின நியாய தீர்ப்பு, தேவ கோபாக்கினை இதெல்லாம் கேட்டவன பயமாகி பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணாதீங்க, இன்னொரு முறை சமயம் இருந்தா நான் உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லி இவன் பேசுறத நிறுத்திட்டான் பாருங்க. இவ்வளவு ஆவியானவருடைய வார்த்தை அவன் இருதயத்திலே தொனித்து ஒரு பயம் அவனுக்குள்ள உண்டாகி கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க முடியாத ஒரு நிலைக்குள்ள அவன் தள்ளப்பட்டாலும் அவனுடைய சுய புத்தி அவனை விட்டு போகல பாருங்க. 26ல இவ்வளோ வசனம் கேட்டு இவ்வளோ பயம் அடைந்த பிறகு பிரசங்கம் பண்ண பவுலே தனக்கு காசு கொடுப்பான்னு இவர் எதிர்பார்த்தாராம்.
இவரை விடுதலை பண்றதுக்கு. ஏன்னா இவர் காவல்ல இருக்கிறார். இப்போ பவுல் பண்ணப்பட்ட பவுல் பணம் கொடுப்பான் என்று ஃபேலிக்ஸ் என்ன செய்தான்? எதிர்பார்த்தான். நல்ல கவனிங்க, உலக மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, அவனுடைய அடிப்படை எதிர்பார்ப்பே என்னன்னா உலக பொருள் தான். நீங்க எந்த வேலைக்கு கூப்பிடுங்க, நீங்க எந்த செய்ய சொல்லுங்க, அவங்க மனசெல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா, எனக்கு என்ன பொருள் கிடைக்கும், இதுல எனக்கு என்ன லாபம், இதுல எனக்கு என்ன வருமானம், இதுல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் ஒரு மனுஷன் உலகத்துல எதிர்பார்த்து வேலை செய்வான். இங்க ஃபேலிக்ஸ் இவ்வளவு வசனம் கேட்ட பிறகு கூட அந்த எதிர்பார்ப்புல மாற்றமே இல்லை. ஆனா இப்ப நாம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஒரு உலக மனுஷன் உலக பொருள் மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு விடுதலை கொடுக்கும்படி நீ எனக்கு என்ன கொடுப்பாய் என்று அவனை எதிர்பார்த்துட்டு அது கிடைக்கல அப்படின்ன உடனே பவுல் அப்படியே காவல்லே வச்சுட்டு போயிட்டானா. அப்ப காசு மட்டும் இவர் கொடுத்திருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? பவுலுக்கு உடனே விடுதலை கிடைச்சிருக்கும். அப்ப அவனுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படாததுனால அவன் செய்ய வேண்டிய நியாயமான கடமையை அவன் செய்யவில்லை. அவன் கடமை தவறின ஒருவனாய் மாறினான். இது 2000 வருஷத்துக்கு முன்னால மாத்திரம் இல்ல, இது இன்றைக்கு பல ஆயிரம் மடங்கு இன்றைக்கு பெருகி விட்டது. இன்றைக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நீங்க படுற பாடு என்னன்னு அந்த அனுபவத்துல போனவங்களுக்கு தெரியும். இறந்துட்டாருங்க ஒருத்தர், இறந்து போனவருக்கு ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கறதுக்கு என்ன அலசடி பண்ணுவாங்க தெரியுமா? சார் வரல சார், சிஸ்டம் ஒர்க் ஆகல சார்னுவாங்க. சார் எனக்கு டேபிளில் வரல சார், அது ஆஸ்பத்திரியிலேருந்து வரல சார், எதுவுமே வரல சார். ஏன் தெரியுமா? அவங்க அப்படியே பழகிட்டாங்க. அவங்க எதிர்பார்ப்பு வேற ஒண்ணுமே கிடையாது, சேவையெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான். என்னது? உலக பொருள் கிடைக்குதா, அதுதான் அவங்க எதிர்பார்ப்பு. ஏன்னா உலகம் அதை தான் ஒருவனுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறது. இயேசுக்கு பிசாசானவன் கொடுத்த சோதனை என்ன? உயர்ந்த இடத்து கொண்டு போய் பூமியினுடைய அத்தனை மகிமையை காமிச்சிட்டு என்ன சொன்னானா? இவைகள் எல்லாவற்றையும் நான் உமக்கு கொடுக்கிறேன், முன்னாடி பணிஞ்சா போதும் கொடுத்துறேன். அப்ப அவன் ஆஃபர் பண்றதுக்கே ஒன்னே ஒன்று என்னதான்? உலக பொருள் தான். ஏன்னா அவன்கிட்ட அது மட்டும் தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆனா ஒரு தேவ ஊழியன் ஒரு நாளும் உலக பொருளை எதிர்பார்த்து சேவை செய்கிறவனா இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. உலக பொருள் என் நோக்கம் அல்ல, உலகம் கொடுக்கிற சம்பாத்தியம் எனக்கு நோக்கம் அல்ல, பணம் என்னுடைய நோக்கம் அல்ல, பணம் என்னுடைய முக்கிய லக்கு அல்ல. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13-14 பார்த்தால், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்று பலிபீடத்தை அடுத்த பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகள் பங்கு உண்டு என்று அறியீர்களா? 14ஆம் வசனம், அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? கட்டளையிட்டிருக்கிறார். இதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்தினால் பிழைக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியதி. ஆனால் ஒரு ஊழியக்காரன் பணத்தை லக்காக மாற்றவே கூடாது. அவன் ஊழியம் செய்யும் போது அவனுக்கு பிழைப்பூட்டும் உத்தரவாதம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் ஒருவனுக்கும் கடனாளி அல்ல. அவனவனுக்குரிய பலனை அவனவனுக்கு தேவன் கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு கூட 2 சீஷர்கள் 2 பேரா அனுப்புனாரு. கையில ஒண்ணு கொண்டு போகாதீங்கன்னாரு. திரும்ப வரும்போது கேட்டாரு, ஏதாவது குறைவா இருந்ததா? ஒன்றுமே குறைவா இல்லை, எல்லாம் கிடைச்சிருச்சு எங்களுக்குன்னு சொன்னாங்க. அப்போ தேவன் அனுப்பும் போது வெறுமையா ஒரு நாளும் திரும்பி வர விடவே மாட்டார். நமக்கு பிழைப்பு இருக்கலாம் ஊழியத்தினால, ஆனால் நம்முடைய வருமானம் நம்முடைய நோக்கம் அல்ல, அது நம்முடைய எதிர்பார்ப்பு அல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 18-23 பாருங்களேன். இங்க ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம், பேர் சீமோன். இந்த சீமோன் என்ற பேர் மனுஷன் 9ஆம் வசனத்துல படிக்கிறோம். அந்த பட்டணத்துல மாயவத்தைக்காரனா இருந்தானா.
தன்னை ஒரு பெரியவனாக சொல்லிக் கொண்டான். சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அநேக காலமாய் இவன் தன்னுடைய மாய வித்தைகளினாலே இவர்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அதனால அவனை ரொம்ப மதித்து வந்தார்கள். இப்போ இந்த பட்டணத்துல தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. எல்லாரும் மனம் திரும்புறாங்க, ஞானஸ்தானம் பெறாங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த சீமோனும் 13ஆம் வசனத்துல விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை கொண்டு கர்த்தர் செய்த அடையாளங்கள் அற்புதங்களை கண்டு பிரமித்து கொண்டிருந்தான். இவனும் ரட்சிக்கப்பட்டார். இவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க? ஞானஸ்தானம் பெற்றார். தண்ணிக்குள்ள முழுகி எழும்பிட்டார். பாவங்கள் போக கழுவப்பட்டார். ஆனா 18ஆம் வசனம் பாருங்க. இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவன், ரட்சிக்கப்பட்டவன், இப்போ அப்போஸ்தலர்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா இவர் ஒரு காலத்தில் ரொம்ப பாப்புலரா இருந்திருக்காரு. நிறைய மாய வித்தை காட்டி, வேடிக்கை காட்டி ஜனங்கள் எல்லாத்தையும் ரொம்ப பேர் பெற்றவராக இருந்தார் பாருங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டாரு. இப்போ இந்த அப்போஸ்தலர்கள் கைகளால் செய்யப்படுகிற அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து இவர் இப்போ பிரமிச்சு போய் நிற்கிறாரு. முன்னாடி ஒரு காலம் இவரை பார்த்து எல்லாம் பிரமிச்சாங்க. இப்போ காரியம் மாறி போச்சு. இப்போ இவரே பிரமிப்படைகிற அளவுக்கு காரியங்கள் நடக்குது. அதுல அப்போஸ்தலர்கள் யார் மேல கை வைக்கிறாங்களோ அவர்கள் மேல் என்ன யார் வந்தது? பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இதை பார்த்த உடனே பாருங்க 18ஆம் வசனம். இந்த அப்போஸ்தலரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை. எப்படி அவனுடைய ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு, சுவிசேஷம் கேட்டாரு, புத்தி தான் மாறல. புத்தி பழைய புத்தி தான். நான் எப்படி மற்றவங்களை பிரமிக்க வைக்கிறது, அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்றாருன்னா, பழைய ஆள் மாதிரியே பணத்தை கொடுத்து என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். அந்த உலகம் மனுஷன் யோசிக்கிறது போலவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்களேன். உலகத்தில் சொல்லுவாங்க பணம் 10 செய்யும்னுவாங்க. ஆனால் பணம் 11 செய்யாது. 10 செய்யும், 11 செய்யாது. எல்லாத்தையும் செய்ய முடியாது. இவர் பரிசுத்த ஆவியவே வாங்கிடலாம்னு நினைச்சாராம். வரத்தே வாங்கிடலான்னு பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா, அந்த அப்போஸ்தலருடைய அவங்களுடைய மனநிலையை பாருங்களேன். வந்த வரைக்கும் லாபம்னு எடுக்கல. அவங்க செய்யறத பாருங்க. பேதுரு அவனை நோக்கி 20ஆம் வருஷம், தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடைய கூட. என்ன வார்த்தைங்க அது? இன்னைக்கு பணம் இல்லாதவன் நாசமா போனவன் உலகம் சொல்லுது. ஊழியக்காரனுடைய மனநிலையை பாருங்க. உன் பணம் உன்னோட என்ன பண்ணட்டும், நாசமா போட்டோம். அப்போ ஒரு பக்கம் பார்த்தா சீமோனுடைய இருதயம் உள்ளவங்க பணத்தை வைத்து எதை வேண்டாலும் செய்யலாம்னு நினைக்கும் போது, இன்னொரு பக்கம் தேவனுடைய ஊழியத்தை உண்மையா செய்கிற பேதுரு போன்றவர்கள் பணத்தை பற்றி கவலையே படுறது கிடையாது. அதை ஒரு பொருட்டா என்றதே கிடையாது. அதை எதிர்பார்த்துட்டு உட்காந்தாதானங்க வாங்க போறாங்க. வாங்கல, வேண்டான்னு சொல்லிட்டான். இன்னும் சொன்னா உங்களுக்குள்ள கசப்பான பிச்சு இருக்கு. யாருக்கு? பெரிய காணிக்கை கொண்டு வந்தவருக்கு. பெரிய காணிக்கை கொண்டு வந்தவருக்கு என்ன இருக்கான்? கசப்பான பிச்சு இருக்கு. நீ தொடர்ந்து வாசித்தீங்கன்னா காணிக்கையை கொண்டு வந்தவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நம்மை ரொம்ப நடுங்க வைக்குது. நாங்க சொல்லுகிறான் பாருங்க, உன் இருதயம் 21ஆம் வசனம் பாருங்க, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. உன் துர்குணத்தை விட்டு. என்ன துர்குணம்? காணிக்கை கொண்டு வந்து கொடுத்த துர்குணம். கொஞ்சம் யோசித்து பாருங்க இது எப்படி இருக்குன்னு. காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்து தேவ வரத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டா உனக்கு இருக்கிற துர்குணம் வந்து நீங்கணும். இன்னும் பாருங்க, நீ மனம் திரும்பணும், தேவனை நோக்கி வேண்டுகோள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும். யாரு? ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசி கொடுத்த வார்த்தை இது. ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு வரம் வேணும்னு, ஐயா இது ஒரு காணிக்கையா எடுத்துக்கிடுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு வரம் வேணும்னா, உன் பாவ கட்டில் அகப்பட்டிருக்க. ஒருவேளை கர்த்தர் மன்னிச்சாலும் மன்னிப்பாரு, தெரியல. என்ன வார்த்தைங்க இது? ஏன் இப்படி சொல்ல முடியுது தெரியுமா? அன்னைக்கு இருந்த பேதுரு போன்ற அப்போஸ்தலர்கள், ஒரு பிச்சைக்காரன் வந்து நின்னான்.
ஏதாவது பிச்சை போடுங்க, அலங்கார வாசல் நின்னா வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை நாங்க. அந்த மாதிரி ஆண்டிகள் இடத்துல கொண்டு கட்டு கட்டா கொடுத்தா உன் இருதயம் சரியில்லை என்ன அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்துச்சு பாருங்க. உன் பணத்துக்காக நாங்க ஜெபிக்க மாட்டோம், உன் பணத்துக்காக நாங்க ஊழியம் செய்ய மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை. பணத்துக்காக நாங்க ஊழியத்துக்கு வரல. நாங்கெல்லாம் சொந்த படகெல்லாம் விட்டுட்டு, சொந்த வலையை விட்டுட்டு, மீனை விட்டுட்டு, அப்பா அம்மா விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தோமே தவிர சம்பாதிக்க வரல. என்ன ஒரு முதுகெலும்புங்க, எப்படி நின்னாங்க பாருங்க. ஏன்னா அவங்க பணத்தை எதிர்பார்க்கலங்க. they never expected worldly possessions. இந்த உலகத்தினுடைய பொருட்கள் அவர்களை கவரவே இல்லை. அது ஒரு பெரிய காரியமாக அவர்களுக்கு முக்கியமா தெரியல. அதே வேளையில இதே 12 அப்போஸ்தலர்கள்ல ஒருவன், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இவரே போயிருக்காரு, அவங்க கூப்பிடல, இவரே போயிருக்காரு. இவர் போய், நான் அவரை அல்லது இயேசுவை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? இவர் எதிர்பார்ப்ப பாருங்க. ஒரே கூட்டத்துல ஒருத்தர் சொல்றாரு, உன் பணம் உன்னோடு நாசமாக கடவுன்னு ஒருத்தர் சொல்றாரு. அதே குரூப்ல இருக்க இன்னொருத்தர் சொல்றாரு, எனக்கு என்ன கொடுப்பீங்க? இயேசுவை கூட காட்டி கொடுத்துறேன். யாரு? அப்போஸ்தலர். இவர் அப்போஸ்தலர் இயேசுவை கூட காட்டி கொடுக்க ரெடியா இருக்காராம். எதுக்கு? அதே பணத்துக்கு தான். ஒரு தேவ ஊழியன் எதிர்பார்ப்புல சரியா இருக்கணும். நம்முடைய எதிர்பார்ப்பு பணமா இருக்குமானால், உலக பொருளா இருக்குமானால், அப்போஸ்தலனை பற்றி எழுதியிருக்கிறது, பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான். அவன் லைஃபுடைய முடிவு ரொம்ப பரிதாபமானது. ஏன் தெரியுமா? ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்முடைய எதிர்பார்ப்பு என்னங்க? உலக பொருள் அல்ல, கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். எல்லாரும் திரும்ப சொல்லாமா? நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். அடுத்து சொல்றாரு பாருங்க, பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களிடத்தில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும். என்ன ஒரு இருதயம்! அவர் சொல்றாரு, நான் ரொம்ப உங்களை நேசிக்கிறேன். விசுவாசிகள்கிட்ட சொல்றாரு, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா உங்களால் ரொம்ப கம்மியா நேசிக்கப்படுறேன். நான் நேசிக்கிற அளவுக்கு நீங்க என்ன நேசிக்கல, ஆனாலும் அதை நான் பொருட்படுத்தல. உங்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் ரொம்ப ஆசையா இருக்கிறேன், ரொம்ப ஆசையா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஆவியானவர் ஒரு முறை பரிசோதித்து பார்ப்பாராக. வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன்? என் ஊழியத்திற்கு என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? பவுலுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? வாங்குவதல்ல, கொடுப்பது. பெறுவதல்ல, செலவு பண்ணுவது. ஒரு ஊழியக்காரன் ஊழியத்துல அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் சரியாக இருக்குமானால், ஒரு உண்மையான ஊழியக்காரன் பணத்தை சேமிக்கிறவனாய் அல்ல, பணத்தை கொடுக்கிறவனாய் இருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். A true servant of God will never hoard money. பணத்தை சேமிப்பதில் ஒரு ஊழியக்காரன் ஒரு நாள் கூட கவனமா இருக்கவே மாட்டான். எனக்கென்று நான் சேர்க்கணும், எனக்குன்னு நான் அதிகமான பேலன்ஸ் வச்சிருக்கணும், எனக்குன்னு நான் பாதுகாப்பை நான் தேடணும், ஒரு ஊழியக்காரன் நினைக்கவே மாட்டான். உலகத்தான் நினைப்பான். ஏன்னா உலகத்தானுடைய இருதயத்தை இயேசு ரோமானத்தில் சொல்றார். அவர் சொல்லுகிறார், ஒரு ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். அவனுடைய வயல் நிலங்கள் நன்றாய் விளைந்தது. இவ்வளோ விளைஞ்ச பிறகு அவனுடைய மனம் எங்க போச்சுன்னு கேட்டா, நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி
இந்த தானியத்தை எல்லாம் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வைத்துட்டு ஆத்துமாவை பார்த்து அவரே பேசுறார். ஆத்துமாவே, உனக்காக அநேக ஆண்டுகளுக்காக நான் என்ன செஞ்சிட்டேன்? சேர்த்து வச்சிட்டேன். அதனால நீ புசித்து குடித்து நீ நல்ல சந்தோஷமா இருன்னு தான் ஆத்மாட்ட பேசினானா. இது உலக மனுஷன். உலக மனுஷன்ட்ட எவ்வளவு கொடுத்தாலும் போதுன்னு சொல்லவே மாட்டான். எவ்வளவு கொடுத்தாலும் சேமிச்சு வைக்க தான் அவனுடைய இருதயம் இருக்கும். ஊழியக்காரன் யார் என்றா, செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். தன்னுடைய தேவைகளை கடைசியாக வைக்கிறான். மற்றவருடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். தன்னுடைய வசதிகள், தன்னுடைய வாய்ப்புகள், தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத கடைசியாக வைத்துட்டு கர்த்தருடைய பணிக்கு அவன் மிக முக்கியமான இடத்தை அவன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அந்த இருதயம் நான் கவனிக்கிறேன், ஊழியத்துக்கு வர்ற நிறைய பேருக்கு இல்லாம இருக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு காலத்துல ஊழியர்கள் வந்து தங்களை எளிமையாக்கி அவங்க ஊழியத்தை கட்டினாங்க. இன்றைக்கு எல்லாமே மாறிட்டு வருது. ஊழியம் கட்டப்பட மாட்டேங்குது. ஊழியக்காரர்கள் தான் பணக்காரர்களா மாறிட்டே இருக்காங்க. உண்மை. அவங்களுடைய பர்சனல் பேங்க் பேலன்ஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கு. ஊழியம் பார்த்தீங்கன்னா வறட்சியில் இருக்கு. சில வாரங்களுக்கு முன்பாக நான் ராஜ்மந்திரி, ஆந்திராவில் ராஜ்மந்திரிக்கு போயிருந்தேன். எதுக்குன்னா எங்கள் சபை கட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், அதில் இந்த டைல்ஸ் வாங்குறதுக்காக ஒரு டைல்ஸ் கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நேரடியாக போய் அங்கே கொஞ்சம் வேலை பேசி கம்மி பண்ணி டைல்ஸை மொத்தமாக ஹோல்சேல் எடுக்கிறதுக்காக ஒரு நண்பர் மூலமாக அங்கே போயிருந்தேன். பெரிய ஒரு கம்பெனி, அது ஒரு பெரிய ஒரு பிராண்ட். அது அந்த கம்பெனியை முழுவதும் என்னை சுட்டி காட்டினாங்க. முழு கம்பெனியும் ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுடைய லைனையும் ஒவ்வொரு இடமா கொண்டு போய் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சுற்ற வேண்டியது இருந்துச்சு. அந்த கம்பெனியை சுற்றி சுற்றி ஒவ்வொரு பகுதியாக எப்படி டைல்ஸ் செய்கிறாங்க, அந்த குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அவங்க எங்கிட்ட காமிச்சாங்க. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் பெரிய குவான்டிட்டி எடுக்க வேண்டி இருந்ததுனால அந்த மாதிரி எங்களை ரொம்ப விசேஷமாக ட்ரீட் பண்ணி கொண்டு போனாங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துச்சு. நான் வந்து அங்கே டாய்லெட்ஸ்னு போட்டிருந்துச்சு, போர்டு போட்டிருந்துச்சு. உடனே நான் கூட வந்தேன். என் கூட ஒரு 4-5 பேர் அவங்க அதிகாரிகள் வர்றாங்க, கூடவே வந்து சுற்றி காட்டுறாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட உள்ளே போயிட்டேன். கதவை திறந்த உடனே அந்த பின்னாடி இந்த 3 அதிகாரிகள், அவங்க அந்த கம்பெனியுடைய உயர் அதிகாரிகள், சார் 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 இங்கே வாங்க சார். ஏன் சார் அங்கே போகிறீங்க? இது வந்து ஒர்க்கர்ஸுக்கு சார். இது யாருக்கு? அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தான் சார். உங்களுக்கு நான் கூட்டு போகிறேன் சார்ன்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டு போனார். எங்கன்னா எம்டி ரூம்க்கே கூட்டு போனார். அந்த ஒரு கணம், ஒரு நிமிஷம் பாருங்க, அந்த ஒர்க்கர்ஸ் உடைய டாய்லெட்டை நான் திறந்து பார்த்தேன். அந்த நாற்றம், அந்த வாடை அவ்வளோ மோசமாக இருந்தது, அவ்வளோ மோசமாக இருந்தது. அந்த கம்பெனியில் பல 100 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த பல 100 பேருக்கு சொற்ப அளவில் தான் டாய்லெட்ஸ் இருந்துச்சு. அதுவும் அவ்வளவு மோசமாக இருந்தது. அதை எனக்கு பார்த்துட்டு கொஞ்சம் சரி, இப்படி தான் இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு பப்ளிக் டாய்லெட் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். சரி, நான் இவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வந்துட்டு நான் அவங்க எம்டி ரூமில் போய் டாய்லெட் ஓப்பன் பண்ணாங்க பாருங்க, ஹோட்டல் மாதிரி இருக்குங்க. அதில் 4-5 பேர் படுத்து தூங்கலாம் போல. அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த டாய்லெட்ஸை வச்சுருக்காங்க. நான் யூஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது நான் யோசித்தேன், கஷ்டப்படுறவன்லாம் யாரு? அங்கே உட்காந்துருக்கான் பாருங்க, ஒரு 500-600 பேர் வேலை செய்கிறான். ஆனால் அவனுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்ட வசதி கொடுக்குதுன்னா இருக்கிறதே கீழ்த்தரமானதை கொடுக்குது. ஆனால் எஜமான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான உலகத்தில், அவனுக்கு என்னது இருக்கிறதுலே பெஸ்ட் அவனுக்கு கொடுக்குது. ஊழியக்காரன் இதை இப்படி யோசித்து பாருங்க. ஊழியத்தில் இருக்கிறோம், நம்ம கதை என்ன? நம்ம வீட்டு டாய்லெட் வந்து கிளீனா இருக்கா, சர்ச்சு டாய்லெட் கிளீனா இருக்கா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு சிலருடைய வீட்டினுடைய வசதிகள், ஊழியக்காருடைய வீட்டின் வசதி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் மாதிரி இருக்குங்க. ஆனா வந்து போய் நம்மகிட்ட உட்காந்து வசனம் கேட்டு காணிக்கை தசவபாங்களை கொடுக்கிற விசுவாசிகளுக்கு கொடுக்கிற டாய்லெட்ஸை போய் பாருங்களேன்.
ஊழியக்காரரே உள்ள போக மாட்டாரு. ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அது ஏதோ ஏழைப்பாலம் வந்துட்டு போகுது, அதுக்கு என்ன டாய்லெட், இது போதும். ஒரு முறை ஒருத்தர் சொன்னாராம், அப்பா சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. என்னப்பா சார் இப்படி டாய்லெட் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், டாய்லெட்னா நாரதான் செய்யும்னாராம். யாருக்கு? விசுவாசிக்கு டாய்லெட்னா என்ன பண்ணுமா? நாரதான் செய்யும். ஆனால் ஊழியக்காரன் தான் வீட்டில் தனக்கென்று மிக சிறந்த வசதியை ஒரு ஊழியக்காரன் தனக்குன்னு செய்கிறாங்க. ஆனால் கொடுக்க மனம் இருக்கா? தன்னிடத்துல வாரம் கொடுக்குறான் பாருங்க, அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு இருதயம் திறக்கலைங்க. இருதயம் திறக்கலை. அதனுடைய நிலையை பாருங்களேன். இன்னைக்கு நிறைய, நான் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு தர்றேன். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? எனக்கா பிறருக்கா? அப்போ அடிக்கடி ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லுவாங்க, நம்முடைய வீடு இருக்கிறத விட ஆலயம் வந்து சிறப்பாக இருக்கணும் அங்கே. ஏன்னா நம்ம மந்தை வந்து போகுது, நம்ம ஜனங்க வந்து போகிறாங்க, அவர்களுக்கு சிறப்பாக இருக்கணும். வீடு எப்படி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆலயமும் அங்கே கொடுக்கப்படுகிற வசதிகளும் நாம் அனுபவிக்கிறத விட சிறந்ததாக இருக்கும். சிறந்ததாக இருக்கும். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஊழியத்தில் நம்ம இத்தனை வருஷம் இருந்து யாருக்கான வசதிகள் அதிகரித்து கொண்டே போகிறது, யாருக்கான வசதிகள் கேட்பாரற்று கிடக்கிறது. யோசித்து பாருங்க. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? உலக மனுஷன் சொல்லுவான், வேலை செய்கிறவனுக்கெல்லாம் அந்த டாய்லெட்குள்ளே போகாதீங்க சார். நம்ம சொல்லுவோம், டாய்லெட்குள்ளே போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன வச்சுருக்கோம்? ரொம்ப பெஸ்ட்டு டாய்லெட் வச்சுருக்கோம். ஊழியக்காரன் சொல்லுவோம், அப்படி மாற்றி சொல்லணும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், சர்ச்சில் நல்லா இருக்குங்க, க்ளீனாக இருக்கும், போயிட்டு வாங்க, அப்படி சொல்லணும். நான் ஆண்டவர் கிருபையில் எங்கள் அப்பாட்ட கற்றுக்கிட்ட பாடங்களை எப்படி நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறேன். இன்றைக்கு வரைக்கும், இன்னைக்கு காலையில் கூட எங்கள் சர்ச் டாய்லெட்டை போய் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். நான் சர்ச் டாய்லெட்டை போய் யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டேப்பாக திறந்து பார்த்துட்டு வந்தேன். ஏதாவது லீக்கேஜ் இருக்கா, ஏதாவது ஸ்பில்லேஜ் இருக்கா, ஒழுங்காக க்ளீன் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு தான் வந்தேன். காலையில் 5 மணிலேருந்து 6 மணிக்கு ஜெபம் டெய்லி நடக்குது. காலையில் போய் இந்த பப்ளிக் டாய்லெட் தான் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். அதில் சில வேளையில் ஏதாவது ஒரு கரையோ ஒரு அழுக்கோ ஒரு சரியான மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா எங்கள் ஸ்டாஃப் அவ்வளோதான். அது க்ளீனாக இருக்கணும். யாருன்னா வந்துட்டு போகிறாங்க, எப்படின்னா இருந்துட்டு, நோ, கீப் இட் த பெஸ்ட் வே பாசிபிள். ஆண்டவர் கிருபையில் புதிய ஆலயம் கட்டுறோம், நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். எங்கள் வீட்டில் கூட அப்படி டாய்லெட்ஸ் இல்லை. கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன். we give the best to our people. எங்களுக்கெல்லாம் 2ஆம் தரம் தான், ஜனங்களுக்கு முதல் தரம். நான் இது பெருமைப்படுத்தி சொல்லலை, இது நம்முடைய தத்துவமாய் மாற வேண்டும். ஊழியக்காரன் அப்படின்னா செலிபிரிட்டி கிடையாது, நல்ல விலையும் கிடைங்க. ஊழியக்காரன் செலிபிரிட்டி கிடையாது, நம்ம சினிமா ஸ்டார் கிடையாது. நம்ம சர்ச்சில் ஸ்டார் யாருன்னா நம்ம விசுவாசி தான். அவங்கள கவனிக்கணும். சர்ச் வந்து கிளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்பா வந்து சொல்லி கொடுத்த சில பாடங்கள், அப்படி உள்ளே வருவார் சர்ச்சுக்கு, அப்படி மேலே பார்க்கும்போது அப்படி ஒரு ஒற்றை அப்படி அங்கே தொங்குச்சு. ஆறாவது நடக்கும் போதே கூப்பிட்டுருவார், வந்து ஒற்றை அடி போ. அது என்ன ஒற்றை தொங்குது, என்ன வேலை செய்கிறீங்கன்னு. சில தடவை அவரே தொடப்பத்தை எடுத்துகிட்டு போயிடுவார், போய் துடைப்பார். நான் சொல்கிறது 70 வயசில். அப்படி சர்ச்சு வந்து அப்படி ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்கணும் அப்படின்னுவார், க்ளீனாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம வாங்குகிறதுக்கு இல்லை, கொடுக்கிறதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னங்க? உலக மனுஷன் பெருசாக 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 தன்னுடைய தனிப்பட்ட வசதிகளை கூட்டிக் கொள்றான். ஒரு ஊழியக்காரன் அப்படி இல்லை, தன்னுடைய லக்ஸுரிஸை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறான். என்ன வளர்ந்தாலும் சரி, ஊழியம்தான் வளரணுமே தவிர நம்ம வந்து பிரகாசிக்கூடாது. நம்ம இருக்கிறபடி இருக்கணும், அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வேத வசனமும்
ஊழியமும் நம்முடைய தேசத்துல தலகுனிவோடு பார்க்கப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஊழியர்களாங்க, வெறும் ஊழியர்களாக பேசுறேன் நான். ஊழியர்களுடைய எக்ஸ்ட்ராவேகன்ட் லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல், எக்ஸ்ட்ராவேகன்ட் லைஃப் ஸ்டைல், ஆடம்பரங்களை எதிர்பார்த்து ஆடம்பரமான விதத்துல தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவங்க உயர்த்தும் போது பாருங்க, அது தேவனுக்கு மகிமையா இருக்காது. அநேக விசுவாசிகள் இடறி போயிடுவாங்க. நாம யாரு? வாழ்றதுக்காக ஊழியத்துக்கு வரல, சாகிறதுக்காக ஊழியத்துக்கு வந்திருக்கோம். மறந்துடாதீங்க அதை. நாம ஊழியத்துக்கு வந்தது நாம அனுபவிக்கிறதுக்கு இல்ல, சிலுவையை தூக்குறதுக்கு. அதை மறந்துடாதீங்க. நோ லக்ஸுரி. எல்லாவற்றையும் ஒரு கண்ட்ரோல்ல நம்ம வச்சிருக்கணும். தேவனுக்கு பயந்து நம்ம கரங்களை நீட்டி ஜனங்கள் கொடுக்கிறத வாங்குறோம். நமக்காக அல்ல, அது நாம பிழைக்கும்படி கொடுக்கப்படுகிறது. அவ்வளவுதான். பிழைப்பு தான், பிழைப்பு தான். எங்க அப்பா இதெல்லாம் எனக்கு பாடமா சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் கற்றுக்கொண்டு தான் நான் பேசுறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல அப்பா. வீட்டில் தானே இருக்க, வீட்டில் சாப்பிட்டு போன்னுவாங்க. ஸோ வீட்டில் தான் சாப்பிட்டுட்டோம். கல்யாணம் ஆன உடனே ஜூன் மாதம் 28ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. ஜூலை மாதம்தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னையும் மனைவியும் அப்பா அவங்க ரூம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஊழியத்தை பற்றி எனக்கும் என் மனைவிக்கும் உபதேசம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சொன்னாங்க, சரிப்பா இது வரைக்கும் என்கிட்ட சாப்பிட்ட, இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு, உனக்கு குடும்பமாக்கியாச்சு. அங்கே ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க, சர்ச்சுக்குள்ளே ஒரு ரூம் ஒன்று கொடுத்துட்டாங்க, இங்கே தான் இருக்கணும்னு. அதில் ஒரு சின்ன கிச்சன் ஒன்று எல்லாம் கொடுத்துட்டு, இந்த மாதத்துலேருந்து உனக்கு சம்பளம் கொடுத்துருவேன், நீங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கிடுங்கண்ணா. எனக்கு ஐயோ கொள்ளாத சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில் சம்பளம் வாங்கினதே கிடையாது. முதல் சம்பளம் வாங்க போகிறேன்னு மனைவியோடு வச்சுக்கிட்டு எனக்கு பூரிப்பு தாங்க முடியல. எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு கவர் கொடுத்தாங்க கையில். ஒரே மகிழ்ச்சியாக எடுத்துகிட்டு போயிட்டு ரூம்குள்ளே போய் ஃபஸ்ட்டு கவர் திறந்து பார்த்தேன். எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? உள்ள 1500 ரூபா இருந்துச்சு. நான் என் மனைவியை பார்க்குறேன், என் மனைவி என்ன பார்க்குறாங்க, என்ன கவருக்கு வர மாற்றி கொடுத்துட்டாரா கேட்கறதுக்கு பயம். அவர்கிட்ட போய் கேட்க முடியாது எதுவும். வாயை மூடிக்கிட்டு பேசாமல், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஜூலை மாதம் முழுவதும் அந்த 1500 வச்சு தான் வாழ்ந்தோம். அடுத்த மாதம் வந்துச்சு, திரும்ப கூப்பிட்டாரு, ஜோம் பண்ணார், முட்டி போட்டு ஜோம் பண்ணார், கவர் கொடுத்தாரு. சரி இப்போயாவது மாறும்னு பார்த்தேன், மாறலைங்க. அதே 1500 ரூபா தான். அட போன மாதம் கொடுத்தனே, சாப்பிட்டியா, எப்படி வாழ்ந்த, போதுமா இருந்துச்சா? கேட்கவே இல்லைங்க, கேட்கவே இல்லை. பிள்ளை பிறந்த பிறகு 5000 ரூபா கொடுத்தாரு. பிள்ளைக்கு வச்சுக்கோ. எனக்கு இறக்கம் இல்லை, பிள்ளைக்கு தான் பால்லாம் வாங்கணும், அது வாங்கணும், வச்சுக்கோ. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க, எங்களையும் அப்படி தான் வளர்த்தாங்க. இந்த ஆடம்பரமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 வளர்ப்பாங்க. நீ ஏதாவது வளர்க்கணும்னா நீ வளரக்கூடாது, ஊழியந்தான் வளரணும். நீ பிரம்மாண்டமாயிடக்கூடாது, ஊழியந்தான் பிரம்மாண்டமாக இருக்கணும். நீ எப்பவுமே இருக்கிறபடி தான் இருக்கணும். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரனுடைய எதிர்பார்ப்பை முதல்ல சரி பண்ணணும். நம்ம சரி பண்ணணும். உலக மனிதர்களைப் போல நாம் எதிர்பார்க்கிறவர்களாய் மாறி விடுவோமானால் நம்முடைய ஊழியம் எஃபெக்டிவா இருக்கவே இருக்காது. இட் வில் நாட் பி எஃபெக்டிவ். என்னுடைய எதிர்பார்ப்புகள், முதலாவது என்ன எதிர்பார்ப்புகள் என்னன்னா, am I expecting possessions like the people in the world? உலக மக்களை போல பொருளையும் பணத்தையும் நான் எதிர்பார்க்கிறேனா? ஊழியத்தில் எதிர்பார்க்கிறேனா? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியம், என் எதிர்பார்ப்புகளை நான் சோதித்து பார்க்கும் பொழுது ரெண்டாவது முக்கியமானது, யோவான் 12ஆம் அதிகாரம் 42-43. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெபாலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாமல் இருந்தார்கள். ஏன் இவங்க அறிக்கை பண்ணல என்று கேட்டா, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். First question, am I expecting
possessions like the worldly people. ஒரு ஊழியக்காரனாக உலகத்தாரை போல பொருளையும் பணத்தையும் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கேள்வி, am I expecting praise from people like the worldly people? உலக மக்களை போல மனிதரால் வரும் புகழ்ச்சியை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனா? மனிதரால் வரும் புகழ்ச்சியை நான் எதிர்பார்க்க. இங்கே பரிசேயரை குறித்து வாசிக்கிறோம், இவர்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் தேவனால் வரும் புகழ்ச்சியை விட மனிதரால் வரும் புகழ்ச்சியை என்ன செய்தாங்க? எதிர்பார்த்தாங்க. அவங்க விரும்பினாங்க. அது விரும்பினதுனால இயேசுவையே ரட்சகர் என்று அவங்க அறிக்கை பண்ணல. அவர் மேல அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் தான் மேசியான். ஆனால் அறிக்கை பண்ணல, பயந்துட்டாங்க. என்னடா இப்படி நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா மனுஷரால் நம்ம புறக்கணிக்கப்பட்டுருவோம், மனுஷரால் நிராகரிக்கப்படுவோம். நம்மளுக்கு தேவை மனுஷர் தான் அப்படின்ட்டு மனுஷருடைய புகழ்ச்சியை மிக மிக அதிகமாக முக்கியப்படுத்தினவர்களாய் மாறினார்கள். ஒரு ஊழியக்காரன் உலக மனிதனை போல எதிர்பார்ப்பதை நிறுத்த வேண்டும். இந்த உலக மனிதர்கள் அவங்க எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்னன்னா, அவங்களுக்கு கௌரவமும் மரியாதையும், அவங்களுக்கு கனமும், அவங்களுக்கு பாராட்டும், அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அவங்க நம்ம இருதயத்தில் அந்த எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஊழியக்காரனுக்கு சொரணையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்பா திட்டுனா கூட வாங்கிட்டு போகணும், பேசாமல் இருக்கணும். நீ மனுஷன்ட்டு வர்ற கனத்தை எதிர்பார்க்கவே கூடாது. அவங்க புகழ்ந்தாலும் நீ ரொம்ப பரவசப்படக்கூடாது, அவங்க இகழ்ந்தாலும் நீ பாதிக்கப்படக்கூடாது. இதை மனசுல நல்லா வச்சுக்கிடுங்க. ஒரு ஊழியக்காரன் மனிதர் புகழ்ந்தாலும் பரவசப்படக்கூடாது, மனிதர் இகழ்ந்தாலும் காயப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், என்னுடைய புகழ்ச்சி மனுஷனால் அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தரால் புகழப்படுகிறவனே, மனுஷரால் அல்லங்க. மனுஷன் தான் காரியம் ஆகணும்னா என்ன வேணா புகழ்வாங்க இல்லையா? திடீர்னு ஒரு விசுவாசி, பாஸ்டர் உங்களை போல யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா உஷாராயிடணும். அப்போ அடுத்து ஏதோ ரிக்வஸ்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு தேவைக்கு வர்றாரு. இப்படி மனுஷன் புகழ்றது பல அந்தரங்க காரணங்களுக்கு அவங்க புகழலாம். ஆனால் தேவன் அப்படி முகஸ்துதி பண்ணி புகழுகிற தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. அவர் சத்தியம் உள்ளவர். அவருடைய புகழ்ச்சியை நாம எதிர்நோக்கி அந்த புகழ்ச்சியை மாத்திரம் தேட வேண்டுமே தவிர, உலக மக்களை போல எனக்கு பாராட்டு வேண்டும் என்று எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தர வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 3 காரியங்கள் ஆண்டவர் பேசுறார். 1, மனுஷருக்கு செய்கிற தான தர்மங்கள், 2வது ஜெபம், 3வது உபவாசம். இந்த 3 காரியங்களையும் ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, மனுஷர் காணும்படி நீங்க செய்யாதிருங்க. மாயக்காரர் அப்படி செய்வாங்க. அவர்களுடைய பலன் ஏற்கனவே நிறைவாகி விட்டது. அவங்க கிடைச்சிட்டாங்க, பலன் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீயோ தான தர்மம் செய்யும் போது உன் வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாமல் இருக்க கடவுள். ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல மனுஷர் காணும்படி ஜெபம் பண்ணாதப்பா, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிக்கும்படியாக உன் அறை வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் உன்னை பார்க்கிற பிதாவுக்கு முன்பாக ஜெபம் பண்ணு. 3வது சொல்ல, உபவாசம் எடுக்கும்போது மாயக்காரர் என்ன பண்ணா, முகத்தை வாடலா வைத்துக் கொள்வாங்க, அதனாலே அவங்க புகழப்படுவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்து அதை செய்யறாங்க. நீ அப்படி செய்யாத. உபவாசம் பண்ணும்போது நல்ல தலைக்கு எண்ணெய் வைத்து ஸ்நானம் பண்ணி உபவாசம் எடுத்த மாதிரியே காட்டாதன்றார். இதெல்லாம் எதுக்குன்னா, கொஞ்சம் கூட மனுஷனுடைய புகழ்ச்சியை எதிர்பார்த்து எதையும் செய்திடாதப்பா. அது மனுஷன் எதிர்பார்ப்பான், நீ செய்யாத. நீ தேவனுடைய ஊழியக்காரன். என்னுடைய புகழ்ச்சி கர்த்தராலே வருகிறது. ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் என்னென்னமோ எதிர்பார்க்குறாங்கங்க. உதாரணமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அரசியல் இருக்கவங்கள பாருங்க, அவங்க எதிர்பார்ப்புகளை பார்த்துருக்கீங்களா? அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு இடத்துக்கு அவங்க வராங்கன்னா அவர்களுக்கு முன்பாக ஓடுறதுக்கு 10 பேர், கூட மோதுறதுக்கு 10 பேர். இதெல்லாம் ஆசையில் மோதுறாங்கன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் காசு கொடுத்தா மோதுறாங்க. உண்மை. தங்களுக்கு முன்னால பட்டாசு வைக்கிறதுக்கு இவங்களே காசு கொடுத்து, எப்பா நான் வருவேன், நீ என்ன பண்ணு,
பட்டாசு வெடி. இவங்களே தனக்கு பேனரை போட சொல்லி காசை கொடுத்து உலகமே புகழுதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் இவங்களே ஒரு செட்டப் தான். இதெல்லாம் இந்த செட்டப் போட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களை பெரிய ஆட்களாக தங்களை காமிச்சுக்கிடுவாங்க. ஊழியக்காரன் அப்படி செய்யக்கூடாது. மனுஷன் ஒன்று நம்மளை புகழ வேண்டிய அவசியம் இல்லை, தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. நான் ஊழியத்துக்கு வந்த புதிது ஒரு வாலிபனாக இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னால் எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு கல்யாணம் நடந்தது. ஒரு ரிசப்ஷனில் வந்து என்னை எம்சியாக போட்டாங்க. நீங்கள் தான் வந்து அந்த என்ன எம்சினா தமிழில் என்ன சொல்லுவீங்க, நிகழ்ச்சி நடத்துகிறவர். அவர் வந்து அவராக என்னை போட்டாங்க. அவங்க லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, பாஸ்டர் இதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொன்று செய்வாங்க, கேக் கட்டிங்லேருந்து இதெல்லாம். சரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டேன். அப்போ ஒவ்வொருத்தராக முதல் ஆரம்ப ஜெபம், பாடல் யார் பாடுறது, அதுக்கப்புறமா மணமகனை குறித்து ஒருத்தர் வாழ்த்து செய்தி, மணமகளை குறித்து வாழ்த்து செய்தி, இப்படி ஒவ்வொன்றா நிகழ்ச்சி நிரல் இருக்குது. இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு பேர் போட்டிருந்தாங்க. நான் அந்த பேரை வாசிக்கும் போது பிரதர் சோ அண்ட் சோ வந்து இப்பொழுது மணமகனை குறித்து பேசுவார்னு ஏதோ சொல்லிட்டேன். நான் அப்படி இந்த ஸ்டேஜ் ஓரத்தில் அந்த படிக்கட்டு இப்போ இடம் இருக்குது பாருங்களா, இடத்த ஓரத்தில் மைக் கொடுத்துருக்காங்க. நான் அப்படி நின்று பேசிகிட்டு இருக்கேன். சென்டரில் வந்து வர்றவங்களாம் பேசிட்டு போகிறாங்க. இப்படி நான் ஓரத்தில் நின்று அப்படி பிரதர் சோ அண்ட் சோ வந்து மணமகனை குறித்து பேசுவார்கள்னு சொன்னேன். ஒருத்தர் வந்தார். வரும்போதே என்னை முறைச்சிக்கிட்டே வந்தார். அப்போவே நினச்சேன் ஏதோ தப்பண்டோம் போல இருக்குன்னு. அவர் கட்டுன்னு வந்தார். என்னை பார்த்துக்கிட்டே ஏறுறாரு. சரி நான் என்ன சொல்ல பேசாமல் நின்றுட்டு இருந்தேன். வந்தார் பக்கத்தில். I am not brother, I am reverend doctor. என்னங்க இது, தன்னை பற்றி கூட பேச போகிறதில்ல, வேற யாரோ பற்றி பேச போகிறாரு. அதுக்கு ரெவரண்ட் டாக்டர்னு அவரை கூப்பிடணுமா? இது கேட்காமலே இருந்திருக்கலாம். ஏங்க மனுஷன் கொடுக்குற புகழ்ச்சியை ஏங்க ஒருத்தன் அப்படி தேடணும்? கர்த்தர் நம்மளை என்ன கூட போறாருன்னு மேலே போனால் தான் தெரியும் இல்லையா? மேலே போகும்போது ரெவரண்ட்னு கூட மாட்டார், டாக்டர்னும் கூட மாட்டார், பாஸ்டர்னும் கூட மாட்டார். உண்மை உள்ளவனே, அவ்வளோதான். இந்த பட்டம் எல்லாம் பேப்பருக்கு தான் உதவும். நீங்கள் யார் தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல. இன்றைக்கு இதுக்கு காசு கொடுத்து வேற ஊழியக்காரங்க போய் அங்கங்கே அலைஞ்சு வாங்குறாங்க. எனக்கு டாக்டர் பட்டம் கொடு, எனக்கு இந்த பட்டம் கொடு, அந்த பட்டம். ஏங்க கர்த்தர் நம்ம கொடுக்கணுங்க பட்டம். இந்த மனுஷன்ட்ட போய் நிற்காதீங்க, நம்மளுக்கு அது தேவையில்லைங்க. அது கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். சாம்சுந்தரம் பாஸ்டர் ஒரு முறை ஊழியர் கூட்டத்தில் எங்கிட்ட பேசினார். அவர் சொன்னார், எப்பா ஒவ்வொருத்தரா என்கிட்ட வந்து பாஸ்டர் உங்களுக்கு நாங்கள் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்குறோன்றாங்க, கௌரவம் நாங்களே கொடுக்குறோம் பாஸ்டர்ன்றாங்க. நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, எப்பா ஒன்று இல்லை 100 பட்டம் கூட கொடுங்க, ஆனால் அந்த ஒரு டாக்டர் பட்டம் எனக்கு ஒரு 100 ஆத்துமா கொடுக்குதுன்னா தாராளமாக நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னார். அதான் அவர் சொன்ன உண்மை. அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த பட்டங்கள் மனுஷன் எதிர்பார்ப்பாங்க. மனுஷன் வந்து புகழ்ச்சி எதிர்பார்ப்பான். நமக்கு அது வேண்டாங்க. அந்த எதிர்பார்ப்பே நமக்குள்ள சுட்டுப்பட கூட இருக்கக்கூடாது. எதுக்கு மனுஷனால் நம்ம புகழப்படணும்? அவசியம் இல்லையே, அவசியம் இல்லையே. அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை இல்லை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 12-14 வசனங்களை வாசித்து பாருங்க, அப்புறமா வாசிங்க. இதுல என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனுஷனை இயேசு சுகமாக்குறாரு. இதுதான் சம்பவம். அங்க அந்த அற்புதம் அதான். குஷ்டரோகியை இயேசு தொட்டு சுகமாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்துல, உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. 14ஆம் வசனம் பாருங்களேன். இப்போ எவ்வளோ இதாங்க, குஷ்டரோகம் சின்ன வியாதியா? எவ்வளோ பெரிய வியாதி அது. அது சுகமாயிடுச்சான் உடனே. இயேசு தொட்ட உடனே குஷ்டரோகம் சுகமாகி விட்டது. 14ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் ஆசாரியனுக்கு காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையின்படி அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்துன்னு கட்டளையிட்டாராம். எப்படி அற்புதம் நடந்து முடிஞ்சிருச்சு. யார்ட்டையும் என்ன பண்ணக்கூடாதான்? எப்படிங்க இருக்குது? இன்னைக்கு நடக்காததே நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற. அன்னைக்கு நடந்துச்சுங்க. நடந்ததை சொல்லாத, ஒருத்தட்டையும் சொல்லாத, நீ யார்ட்டையும் சொல்ல வேணாம்.
அந்த மாதிரி புகழ்ச்சி எனக்கு தேவை இல்லை. இல்லை. சரி, இது பரவாயில்ல. மனுஷன்ட்ட சொன்னார், நீ யார்ட்டையும் போய் சொல்லிடாதப்பா, குஷ்டரோகம் சுகமாயிடுச்சு, யார்ட்டி, இது பரவாயில்ல. இப்போ நீங்கள் இன்னொரு சம்பவத்துக்கு வாங்க. லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 31 35. கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு இயேசு வரும்போது ஓய்வு நாளில் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். வசனம் அதிகாரம் உள்ளதா இருக்கிறது. அவருடைய போதகத்தை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. 33ஆம் வசனத்துல, ஜெப ஆலயத்திலேயே அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் இருக்கிறான். பாருங்க, இப்ப 34 அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன். எல்லாரும் சொல்லுங்க, என்ன மனுஷன்? பரிசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன் இல்ல. அதுக்கு எதுக்கு சொல்றேன்னு ஒரு காரணத்தோட தான் சொல்றேன். அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன் ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறானா. 34ஆம் வசனம், அந்த அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன் என்ன சொன்னான்னு பாருங்க. ஐயோ, நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த. இப்ப யார் சொன்னது இத? திருப்பி சொல்லுங்க, அதான் முக்கியம். ஆமா, பிசாசு பிடித்த அசுத்தாவி பிடிச்சவன். அவர் பாருங்க, இயேசுவை பத்தி சொன்னதுல ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருக்கானு சொல்லுங்க பாருங்க. பொய்க்கு பிதா தான் இவன். ஆனா இவன் ஒரு பொய் அந்த இடத்துல சொன்னானு பாருங்க. நீங்க வாசித்து பாருங்களேன், திருப்பி வாசித்து பாருங்க. நசரனாகிய இயேசுவே அப்படின்னு இயேசுவை கூப்பிட்டான். உம்மை இன்னார் என்று அறிவேன். என்ன அறிவாரா? நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொன்னானா. இதுக்கு இயேசுவின் பதில பாருங்களேன், 35. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. யாரு? தன்னை நசரனாகி இயேசுவே, நீர் பரிசுத்தமுள்ள தேவன் என்று சத்தம் போட்டவனை பார்த்து என்ன சொன்னாரா? பேசாத, பேசாத, எதுவும் பேசக்கூடாது. இன்றைக்கு நடக்கிறது என்ன? ஒருவேளை இன்னைக்குள்ள பிசாசு இந்த மாதிரி நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிச்சு வச்சுக்கிறீங்களேன். என்ன சொன்ன திரும்ப சொல்லு. அது பிசாசே சொன்னாலும் பரவாயில்ல. நமக்கு பிசாசு எப்பா, நம்ம தான் யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறோம். பிசாசாவது நம்மளை புகழட்டும். உண்மைதானங்க? உண்மைதானங்க? அதை ஒரு 10 நிமிஷம் ஓட்டுற மாதிரி ஓட்டி நம்மளை பத்தி ஒரு 10,000 முறை சொன்னாதான் நமக்கு சந்தோஷம். இங்க பாருங்க, எப்போ இயேசு பேசாதன்னு சொன்னார் தெரியுமா? இயேசுவை ரட்சகர்னு அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளல. அவரை வரப்போகிற மேசியான்னு ஏற்றுக்கொள்ளலங்க. அநேகர் அவரால் இடரல் அடைந்தாங்க. அவரை கல்லெறியருக்கு முயற்சி செய்தாங்க. அந்த கூட்டத்தில் பிசாசே வந்து புகழ்றாங்க. ஜீசஸ் did not admit or permit it. அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. நீ ஒன்று என்ன புகழ வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குன்னு ஆண்டவர் ஒரு நாள் வச்சிருக்காரு. அன்றைக்கு கால்கள் யாவும் என் முன்னாடி முடங்கும், நாவு யாவும் அறிக்கை செய்யும். அதை கர்த்தர் எனக்காக செய்வார். நீ ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனும் புகழ வேண்டாம், பிசாசும் புகழ வேண்டாம். புகழ்ச்சி யாற்றிருந்து வரணும்? சொல்லுங்க சத்தமா. தேவனிடத்துல வரணும். ஏன் தெரியுமாங்க? நான் ஊழியக்காரங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் யாற்றிருந்து வரணுங்க? கர்த்தர்ட்ட வரணுங்க. மனுஷன் நம்மளை என்ன வேணா சொல்லிட்டு போடுங்க, என்ன வேணா நடத்திட்டு போடும். அதை பற்றிலாம் பெருசுப்படுத்தாதீங்க, பெருசுப்படுத்தாதீங்க. அது முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. பில் கெய்த்தர் அப்படின்னு ஒரு ஊழியர், நல்ல அருமையான பாடல் ஊழியம் அங்கே அமெரிக்காவில் செய்கிறாரு. ரொம்ப வயது முதிர்ந்தவர், நினைக்க இப்போ 90-95 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவருக்கு ரொம்ப பழைய மனிதன். அவர் என்ன பண்ணுவார்னா, அடிக்கடி கான்சர்ட் மாதிரி நடத்துவார். அதில் வந்து எல்லா பாடகர்கள், ஆராதனை நடத்துகிறவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, பாடல்கள் ரொம்ப பழைய ஹிம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பாடுவார். சில பேருக்கு இங்கே கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் பாட்டெலாம் கேட்குறவங்களுக்கு தெரியும். பில் கெய்த்தர்னா ரொம்ப ஃபேமஸ் நேம் அது. பிகாஸ் ஹி லிவ்ஸ் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற பாட்டை அவர் தான் எழுதினார். அவருடைய மனைவியும் சேர்ந்து எழுதினாங்க. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அருமையான ஒரு பாடல் ஆசிரியர். அவர் ஒரு கான்சர்ட்டில் வந்து அவரோட பாடும்படி ஒருவரை அழைக்கிறார். ஒரு பெரிய கூட்டமாக உட்காந்துருக்காங்க, எல்லாம் நல்ல முதிர்ந்த பாடகர்கள். அவங்கள பாடுறது கூப்பிடுறாரு. அப்போ கூப்பிடும்போது அந்த கூப்பிடுற மனுஷனை பார்த்து அவர் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து கேன்சரில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். பல வருஷமாக கஷ்டப்பட்டு அப்போ தான் சுகமாகி அவர் வந்து கான்சர்ட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பேசும்போது அந்த கேன்சரில் அவர் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டார், எவ்வளோலாம் பாடுபட்டார். அப்போ அவர் இந்த மாதிரி வந்து இப்போது பாட வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நிமிஷம் அவரை பற்றி, அவர் பட்ட பாடுகளெல்லாம் பற்றி சொல்லி அவர்கிட்ட மைக்கை கொடுத்தார். அவர் மைக்கை கொடுத்த உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா?
enough talking about me, let's sing about Jesus. என்னை பற்றி பேசுனது போதும், இயேசுவை பாடுவோம், இயேசுவை பாடுவோம். ஐ எம் நத்திங். நான் ஒரு புகை, நான் ஒரு புல்லு. இன்றைக்கு இருப்பேன், நாளைக்கு காணாம போயிடுவேன். என்னை பற்றி வேண்டாம், இயேசுவை பற்றி பேசுவோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து பல வருஷம் வெளியே வராதவர், அவர் தன்னை பற்றி பேச அவர் விரும்பல. இயேசுவை புகழணும், அவரை உயர்த்தணும். ஹல்லேலூயா. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? ஒரு தேவனுடைய ஊழியனுடைய எதிர்பார்ப்பு என்ன? மூத்த குமாரனை போல இத்தனை வருஷம் உமக்கு ஊழியம் செய்தேன், அதுக்கு என்னப்பா செய்யணும்? ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. என்ன எதிர்பார்ப்பு உன்னுடையது? இப்போ முதலாவது நம்ம சொன்னோம், உலக மனிதர்கள் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தேவனுடைய ஊழியனோ அவனுடைய எதிர்பார்ப்பே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 40-41 வாசித்தால், அவர்கள் தேவனுடைய யோசனைக்கு அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலையாக்கினா. அடிச்சாங்களாம். அடிச்சு ஊழியர்களை அப்போஸ்தலர்களை அடிச்சுட்டு விடுதலையாக்கினா. 41ஆம் வசனம் பாருங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரமாய் எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்களாம். எதுக்காக? பாராட்டு பெற்றதுக்காக இல்ல, சந்தோஷம். அவமானப்பட்டதுக்காக சந்தோஷப்பட்டு போனாங்களாம். இயேசுக்காக அவமானப்பட்டோம்ப்பா, எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம்னு கிளம்பி வெளியே போனாங்க. ஏன்னா அவங்க எதை எதிர்பார்க்கலன்னா, அரசோ மனுஷனோ அவங்கள பாராட்டணும்னு அவங்க என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. அதனால அன்றைக்குள்ள அரசு அவங்கள அடிச்சது, உதைச்சது. அதிகாரிகள் அவர்களை அடிச்சாங்க. அடிக்கும்போது அவங்க மனுஷ புகழ்ச்சி எதிர்பார்க்காதனால அவமானத்தையே சந்தோஷமா கருதி வெளியே போனாங்க. நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு ஊழியனுடைய எதிர்பார்ப்பு என்ன? முதலாவது சொன்னேன், are we expecting possessions like the worldly people? உலக மனிதர்களைப் போல பொருளையும் சம்பத்தையும் பணத்தையும் நாம் எதிர்பார்க்கிறோமா? ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, are we expecting the praise of men like the worldly people? உலக மக்களைப் போல புகழ்ச்சியை, மனித புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறோமா? மூன்றாவது, கடைசியாக முக்கியமான ஒரு காரியம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21-24. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். 22ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இந்த இடத்துல ஆபிரகாமை ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரன் என்று கூட அழைக்கிறார். இந்த கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு இந்த வித்தியாசத்தை பாருங்களேன். யுத்தம் ஜெயிக்கப்பட்டு விட்டது, வேலை முடிஞ்சிருச்சு. சோதோமின் ராஜா எதிர்கொண்டு வந்து சொல்றாரு, இந்த யுத்தத்தில் வந்து ஏராளமான கொள்ளை கிடைச்சிருச்சு, பவுண்டி கிடைச்சிருச்சு. அவர் சொல்றாரு, இந்த பவுண்டி எல்லாம் நீ எடுத்துக்கப்பா, இந்த வீட்டில் கைப்படிந்த 318 பேர் இருக்காங்களே அவங்கள எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டா, ஜனங்களை கொடுக்க மாட்டேன், சாப்பாடு வேணா போடுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர்னு கையை உயர்த்திட்டாராம். நல்லா கவனிங்க. உலக மனிதர்கள் வந்து பொதுவாகவே நீங்க எந்த யுத்தத்தை எடுத்துக்கிட்டாலும் பாருங்க, உலக மனிதர்கள் வந்து தங்களுடைய அதிகாரங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எத்தனை மனிதர்களையும் பலி கொடுக்க அவங்க ரெடியா இருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப நீங்க ரஷ்யாவுடைய வார பாருங்களேன். அந்த பிரசிடென்ட் வந்து தன்னுடைய பதவியை காத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனை 100 பேர் மடிக்கிறாங்க தெரியுமா? இவர் கம்ஃபர்டபுளா இருக்காரு. ஆனா பாவம் சாகிறவன் யாருன்னா ஒரு அப்பாவி தான் சாகிறான். நாட்டு மக்களும் சாகிறாங்க, அப்போ போர் வீரர்களும் சாகிறாங்க. நீங்கள் நார்த் கொரியா போல நாடுகள் கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறது. அங்கே சொல்கிறாங்க, அந்த கிம் யாங் யுங்கா ஏதோ ஒரு பேர் கிம் ஜாங் யுங்கா ஏதோ ஒரு பேர், கிம், அதான் பிரசிடென்ட் கிம், அந்த அவர் ஆட்சியில் உட்கார்றதுக்கு அந்த ஜனங்கள் வந்து பசி பட்டினியில்
ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் சாகுறார்களாம். புல்ல சாப்பிட்றாங்களாம். சாப்பிட்றதுக்கு வழியெல்லாம் புல்ல சாப்பிட்றாங்களாம். ஆனால் இந்த பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, உலகத்திலேயே மிக மிக விலை உயர்ந்த வைனை வந்து ஆர்டர் பண்ணி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்து குடிக்கிறாராம். அவர் வீட்டில் அவ்வளவு சம்பரமான சாப்பாடு. ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு எத்தனையோ மனிதர்கள் பலியாகிறாங்க. இது யாருன்னு சொன்னால் உலக மனுஷன். தன்னுடைய அதிகாரத்தை காத்து கொள்றதுக்கு எத்தனை பேரை வேண்டுமானாலும் பலியாக்க ரெடியாக இருக்கான். இது உலக மனிதன் பார்க்குற பார்வை. யார் எப்படியா போனா என்ன, நமக்கு என்ன, நாம் நல்லா இருந்தா போதும். ஆனால் ஒரு தேவனுடைய ஊழியனுடைய கண்ணோட்டம் என்னன்னு சொன்னால், எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை, எனக்கு ஜனந்தான் முக்கியம், எனக்கு ஆத்துமாக்கள் தான் எனக்கு முக்கியம், எனக்கு முக்கியம். நல்லா கவனிங்க. ஏங்க ஒரு கேள்வி, ஊழியம் என்றால் என்ன? ஊழியம் என்றால் என்ன? வெரி குட். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது, அதான் ஊழியம். இன்னைக்கு அந்த டெஃபினிஷன் எல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சுங்க. இன்னைக்கு பாட்டு பாடினா ஊழியம், கீபோர்டு வாசித்தா ஊழியம், கிட்டார் வாசித்தால் ஊழியம். டெஃபினிஷனே மாறிடுச்சுங்க. இன்னைக்கு ஊழியன் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தனிப்பட்ட விதமா நான் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லி நான் ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தி இருக்கிறேன் என்று நாம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை தயவு செய்து நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம இந்தியா எழுப்புதல், சென்னை எழுப்புதல், உலக எழுப்புதல் எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் பேசுகிற நம்ம எத்தனை பேர், ஜெபிக்கிற எத்தனை பேர் அனுதினமும் ஆத்தும ஆதாய பணியில் தனிப்பட்ட விதமாய் நாம் ஈடுபட்டிருக்கிறோம்? இது நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. சபையில் ஊழியமா செய்கிறோம், ஓகே ஃபைன். நம் மூலமா இந்த வாரத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இடம் என்ன? நாம எத்தனை பேருக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:42 மாசிட்டு இருந்தோம் பாருங்க. அதே பகுதியில் 5:42 அப்போஸ்தலர்கள் செய்த வேலையை பாருங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். என்ன அழகா கொடுத்துருக்கு பாருங்க. அவங்க செஞ்ச வேலை என்னன்னா, தினந்தோறும் போய் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தாரலாம். வீடுகள் தோறும் போனாங்க, ஜெபாலயத்திலேயும் தேவாலயத்திலேயும் பிரசங்கம் பண்ணினாங்க. ஆனா இன்றைக்கு ஊழியர்கள் எப்படி மாறிட்டாங்கன்னா, எல்லாருமே தேவாலயத்திற்குள்ளே அடைத்து கொள்ளப்பட்டார்கள். They don't step out of the church. ஏங்க நீங்க வேணா நீங்க கொஞ்சம் தயவுசெய்து நம்ம தற்பரிசோதனை பண்ணணும். நிறைய ஊழியங்கள் பாருங்களேன், சர்ச்சு கட்டுற வரைக்கும் தெரு தெருவா நம்ம போய் வீடு வீடா போய் சின்ன சின்ன கூட்டங்களில் போய் பேசி வீடு வீடா போய் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறதுக்கு பயங்கர ஆர்வம் காட்டணும். ஆனால் என்னைக்கு சர்ச்சை கட்டி முடிச்சோமோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கெல்லாம் போறதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டோம். இப்போ ஆமாங்க, ரொம்ப நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம். சின்ன வீட்டுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். இப்போ வீட்டு கூட்டங்களில் போய் சுவிசேஷம் தான் சொல்ல மாட்டோம். அது யார் செய்யணும்னா விசுவாசி தான் செய்யணும். சர்ச்சிலிருந்து முழங்குவோம், சுவிசேஷம் அறிவியுங்கள் ஆத்துமாக்களே. நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம எத்தனை ஆத்துமாக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம்? நம்ம செய்யற வேலை என்னங்க? நம்ம செய்யற வேலை என்ன சொல்லுங்க பாப்போம். கடைசியாக நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இது தற்பரிசோதனை கேள்வி. கடைசியாக நீங்க ஒருவருக்கு சுவிசேஷம் அறிவித்து எத்தனை நாட்கள் ஆயிருக்கிறது? இதை கேளுங்க நீங்களே. கடைசியாக நான் எப்போ ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி நான் சுவிசேஷம் அறிவித்து ரட்சிப்புக்குள்ள ஜனங்களை நடத்தினதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கு? அதை கேளுங்க. When was the last time you went and said Jesus is Lord?
இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எப்ப கடைசியா நம்ம போய் சொல்லியிருக்கிறோம்? இன்னைக்கு எல்லாருமே நம்ம என்ன மாட்டோம், கூட்டுக்களி மாதிரி மாறிட்டோம். சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு சர்ச்சில் வந்தவங்ககிட்ட கேட்டவங்ககிட்ட கேட்டி பேசிக்கிட்டு அவங்ககிட்டயே சுற்றி சுற்றி வந்து வலம் வந்துட்டு அதில் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு நாம் அதில் திருப்தி அடைஞ்சிட்டு உட்காந்துருக்கோமே தவிர நம்ம ஆரம்பத்தில் செய்த அநேக சுவிசேஷ பணிகளை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் தெரியுமா? உண்மை அது. தேவ தயவினால் நான் கிருபையாக சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு பெரிய சபையை கொடுத்துருக்கிறாரு. பல ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை, பல ஆராதனைகள் எல்லாம் எவ்ரி வீக் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக ஏறி 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 இறங்கி இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். இவ்வளோ பெரிய சபை வந்த பிறகு, அப்பா மரித்த பிறகு கூட, எல்லா உத்தரவாதம் என் மேலே வந்த பிறகு கூட எவ்ரி வீக் ஸ்கூல்ஸில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் 98ஆம் ஆண்டு ஊழியத்திற்கு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்தேன். 98ஆம் ஆண்டு முதல் முறையாக ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நானாக வாலண்டியர் பண்ணி ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்க முற்பட்டேன். 30 மாணவர்கள் அதிலே வந்தார்கள். ஒரு கிளாஸ் மட்டும் எனக்கு கொடுத்தாங்க. தெய்வ கிருபையினால் இந்த 25 ஆண்டுகளில் ஒவ்வொரு வாரமும் சராசரியாக 5000 முதல் 10,000 மாணவர்களுக்கு நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். நான் சும்மா இதை பேசலை, நான் அறிவிக்கிறேன். அதோடைய விளைவு எங்கள் சபைக்கு அநேகர் குடும்பமாக மாணவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. சிலர் மிஷினரிகளாக மாறி இருக்கிறாங்க. இது உண்மை. நான் சும்மா ஏதோ பேசணும்னு பேசல. நம்மை ஊழியன் என்று நம்ம சொல்றோம். சுவிசேஷ ஊழியத்தை செய்து எவ்வளவு நாள் ஆனது? கிறிஸ்மஸ் நடந்தது. கிறிஸ்மஸுக்கு முன்னால கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி எங்கள் சபையை சுற்றியுள்ள 3 கிராமங்களை தெரிந்தெடுத்து 3 நாள் பொதுக்கூட்டம், சுவிசேஷ அறிவிக்கிற கூட்டம் வைத்தோம். நான் தான் பிரசங்கம் பண்ணேன். 3 நாளும் நான் தான் பிரசங்கம், வெளியே யாரையுமே கூப்பிடல, நானே போய் பிரசங்கம் பண்ணேன். அதோட விளைவு என்னன்னா, கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு 1000 பேர் புதிதாக ஆலயத்துக்கு வந்தார்கள். 1000 பேர் வந்தாங்க. இயேசுவை அறியாத மக்களை சபைக்குள்ள கொண்டு வந்தோம். அதிலே சிலர் ஞானஸ்தானம் பெற்று விட்டார்கள். இப்போ குட் ஃப்ரைடே வருது பாருங்க, அதுக்கு அடுத்த பிளான் போட்டிருக்கோம். குட் ஃப்ரைடே முன்னால 70 வீட்டு கூட்டங்களை ஆயத்தம் பண்ணுகிறோம். 70. அதுல பெரும்பாலான வீட்டு கூட்டங்கள்ல நான் தான் பேச போகிறேன். நான் சொல்லியிருக்கேன், 20 பேரை சேருங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாரையும் சேருங்க. கொர்நேலியு வீடை போல ஒவ்வொரு வீடும் மாறணும். நீங்க சேருங்க, நான் டேட் கொடுக்குறேன். காலை, மதியானம், சாயங்காலம், எப்போ முடியுமோ. வெறும் பெண்கள் மட்டும் சேர்க்க முடியும்னா சேருங்க, நான் வர்றேன். நான் வர முடியாத பட்சத்தில் என் மனைவி, என்னுடைய ஊழியர்கள் எல்லாரையும் அனுப்புறேன். சுவிசேஷ அறிவிக்கணும். இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை பற்றி மக்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு பாருங்க, நல்லா கவனிங்க, இன்னைக்கு சர்ச் growthன்றதே ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு தெரியுமா? சர்ச் growthன்றது கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. சர்ச் growth இப்போ இல்லைங்க, சர்ச் டிரான்ஸ்ஃபர் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த சர்ச்சில் இருந்து இந்த சர்ச், இந்த சர்ச்சில் இருந்து அந்த சர்ச், இப்படியே குதித்து கொண்டிருக்கிறவர்கள் தான் இருக்கிறாங்க. உண்மை தானே? புதிதாக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்படுவது எவ்வளவு தீவிரமா நடக்குதுன்னு யோசித்து பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சர்ச்சில் இருந்தேன், அங்கிருந்து தாவி பாஸ்டர் பிடிக்கல, அவர் ஏதோ சொல்லிட்டாரு, கோபிச்சுக்கிட்டேன், அடுத்த சர்ச்சுக்கு தாவினேன். இங்க வந்தேன், இங்க ஒரு 3 மாசம், இது ஒரு தேனிலவு. இங்க இருந்துட்டு திருப்பி அடுத்த சர்ச்சுக்கு தாவினேன், அங்க இருந்து அங்க தாவினேன். இப்படிதான் இன்னைக்கு ஜனங்க சுத்திட்டு இருக்காங்களே தவிர புதிதாக ஆத்துமாக்கள் ஆலயத்திலே சேர்க்கப்படுறாங்களா? அது ஒரு பெரிய கேள்வி. அதற்கு நாம எவ்வளவு தாகம் கொண்டவர்களா இருக்கிறோம்? அப்பா சிக்காயிட்டாங்க, உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிக்கா இருந்தாங்க கோவிட்ல. அவங்க 2 இயர்ஸா சர்ச்சுக்கு வரவே இல்லை. வீட்டுக்குள்ளேயே அவங்க ஆக்சிஜன் வச்சுட்டு, ஆக்சிஜன் இல்லாமல் அவங்க வாழ முடியாது. 24 ஹவர்ஸ் ஆக்சிஜன் டேங்க்ல தான் அவங்க வாழ்ந்தாங்க. அந்த ரூம்குள்ள உட்காந்துட்டு அந்த டிவியில், யூடியூப்ல அப்படியே லைவ்ல போற 3 சர்வீஸ், அப்போ 3 சர்வீஸ் தான் இருந்துச்சு, 3 சர்வீஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பெரும்பாலும் அந்த ஸ்டேஜ் தானே காட்டுவோம், எப்பயாவது ஒரு முறை க்ரௌடை காட்டுவோம். எல்லாம் ஆராதனை முடிஞ்ச உடனே நாங்கள் அவரை சந்திக்கணும். வந்து உட்காந்த உடனே எப்படி இருந்துச்சு ஆராதனை எல்லாம் கேட்பாங்க. நல்லா இருந்துச்சு, செய்தி நல்லா இருந்துச்சு எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, இன்றைக்கு எத்தனை பேர் புதிதாக வந்தாங்க?
அடுத்த கேள்வி, எத்தனை பேர் இன்னைக்கு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க? ஏங்க இவங்களுக்கே உயிர் போகிற நிலைமையில் இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் கூட அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், எத்தனை பேர் அவங்ககிட்ட அப்பா இன்னைக்கு ஒரு 15 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டீங்க வச்சுக்கிடுங்களேன், அவங்க முகத்தினுடைய பிரகாசத்தை நீங்கள் பார்க்கணுமே, அப்படி ஒரு சந்தோஷம். அப்பா 15 பேரா, விட்டுறாதீங்க, இந்த வாரமே போய் மீட் பண்ணிடுங்க, வர சொல்லுங்க அவங்களை எல்லாரையும், சீக்கிரம் அவங்கள பேசிடுங்க, யாரும் விட்டுறக்கூடாது. அதாங்க ஒரு ஊழியனுடைய தாகம். ஆத்துமா வேணும், எனக்கு ஆத்துமாக்கள் வேணும். புதிதாக ஆண்டவரே எனக்கு ஆத்தும ஆதாயம் செய்யறதுக்கு எனக்கு கிருபை தாரும். 1 கொரிந்தியர் 9:19 பாருங்க, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி யூதருக்கு யூதனை போல, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனைப் போலவனும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போல ஆனேன். நான் அப்படி இருந்தும் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளவனாய் இருக்கிறேன். 22, பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ள பலவீனருக்கு பலவீனரை போல, எப்படி ஆகிலும், சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஹல்லேலூயா. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? ஒரு ஊழியனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அந்த மூத்த குமாரனை பாருங்க, இளைய குமாரன் காணாமல் போனவன் காணப்பட்டுட்டான், மரித்தவன் உயிரோடு வந்துட்டாங்க. இவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இவனுக்கு என்னன்னா, எனக்கு ஆட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு வழி இல்லையே, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கவில்லை. எப்பா அங்க ஒரு ஆத்மா வந்திருக்குப்பா, காணாம போனவன் வந்து சேர்ந்துருக்கிறான், பார்க்க கூட மாட்டேன்ட்டாங்க. ஆனா பேர் என்ன? அநேக வருஷமாய் உமக்கு என்ன செய்தேன்? ஊழியம் செய்தேன். ஆனா ஆத்துமாவை பற்றி எந்த பாரமும் கிடையாது. அவன் வந்தான்னா வராட்டி என்ன, வாழ்ந்தான்னா செத்தான்னா எனக்கு என்ன, எனக்கு சாப்பாடு கிடைச்சா போ. அவனுடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு தவறா இருந்தது பாருங்க. ஏங்க ஊழியனாக நம்முடைய எதிர்பார்ப்பு என்னங்க? சனிக்கிழமை வந்தா நம்ம ராத்திரியெல்லாம் நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே நாளைக்கு ஒரு ஆத்துமாவாயாக நான் ஆதாயப்படுத்தணும், ஒரு ஆத்துமா எனக்கு தாங்க ஆண்டவரே, ஒரு ஆத்துமா தாங்க ஆண்டவரே. எனக்கு இந்த கடந்த வாரம் ஃபஸ்ட்டு சர்வீஸுங்க, 5 மணி சர்வீஸ். பொதுவாக அந்த ஃபஸ்ட் சர்வீஸில் நிறைய பேர் புதுசாக வருவாங்க, ஹிந்து மக்கள் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த ஒரு வாரங்க ஒரு ஆள் கூட எழுந்து நிற்கல. 5 o'clock சர்வீஸில் ஒரு ஆள், எனக்கு சொல்கிறேன், எனக்கு அந்த சர்வீஸே நடத்துனது போலவே இல்லை. எனக்கு இந்த உள்ளமெல்லாம் நொறுங்கிருச்சு. ஆண்டவரே இன்னைக்கு ஒரு ஆள் கூட புதிதாக ஆலயத்துக்குள்ளே வரலையேப்பா. நான் பல முறை கேட்டேன், வெளியில் யாராவது உட்காந்துருக்கீங்களா? ஒருத்தருமே இல்லை. அந்த பூசா வர்றவங்களுக்கு காடை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, ஒருத்தர் கூட எழும்ப முடியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படி நடந்தது. நான் ஆராதனை முடிச்சுட்டு அடுத்த ஆராதனைக்கு போனோம் புது இடத்துக்கு. போகிற வழியெல்லாம் கண்ணீர் தான் எனக்கு. ஏன் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு ஆத்துமா நீங்கள் கொண்டு வரல? ஏன் இன்னைக்கு கொடுக்கல ஆண்டவரே? இதை நீங்கள் மாற்றுங்க. உண்மையாக சொல்கிறேன், அன்றைக்கி அந்த ஆராதனை போன சண்டே ஆராதனை முடிச்சுட்டு வரும்போது எப்போ எனக்கு திருப்தின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வந்து மற்ற 3 ஆராதனைகள்லையும் அநேகரை கொண்டு வந்திருந்தார். அதில் கடைசி ஆராதனை கிட்டத்தட்ட 25 பேர் புதுசாக வந்திருந்தாங்க. அதில் 10க்கும் அதிகமான பேர் தேவனை அறியாத மக்கள். முதல் முறை ஆண்டவருடைய வார்த்தை அதை பார்த்த பிறகுதாங்க மனசுக்கு நிம்மதியாச்சு. பார்த்த பிறகுதான் அப்பா வந்துட்டாங்க, இன்னைக்கு எப்படியோ ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். அவங்கள முடிச்ச உடனே அவங்களோட பேசி உங்கள் அட்ரஸை வாங்கி அடுத்த வாரம் வந்துருங்க, உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறோம். பாருங்க, நம்ம தாகம் அப்படி இருக்கணுங்க. இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சுங்க. இன்றைக்கி ஊழியமே ரொம்ப மாறி போச்சு. ரொம்ப வேதனையோடு சொல்கிறேங்க. இன்றைக்கி ஊழியர்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொன்னால், யூடியூப்பில் பிரபலமாகணுன்றது ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஆமாங்க, நிறைய வாலிபர்கள்ட்ட இன்னைக்கு உள்ள இளம் ஊழியர்கள்ட்ட பேசினா, என்னப்பா உன் விஷன்னு கேட்டால், ஆனால் ஜோம் பண்ணிக்கிடுங்கண்ணே, சீக்கிரமாக அடுத்த பாட்டு ரிலீஸ் பண்ணணும்ண்ணே. பாட்டு ரிலீஸ் பண்ணுறதுல தான் இன்றைக்கி ரொம்ப 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 தீவிரமாக இருக்கிறாங்களே தவிர, ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணணும்னு நிறைய பேருக்கு வாஞ்ச இல்லாமலே போயிடுச்சு.
புகழ் பெறணும், பிரபலமாகணும், எல்லாருக்கும் முன்னாக அறியப்படணும். ஏங்க நிறைய ஊழியக்காரன் சனிக்கிழமை ராத்திரி உட்காந்து உனக்கு இருக்க பெரிய கவலை என்ன தெரியுமாங்க? நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடுறதுல தான் அங்கே பெரிய கவலை. ஆமாங்க, பேக்ரவுண்டுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகுதா? லேட்டஸ்ட்டாக என்ன சட்டையை போடலாம், என்ன பேண்ட்டை போடலாம், இதில் தாங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் காட்டுறாங்க. தங்களை எப்படி பிரபலப்படுத்தலாம், தங்களை எப்படி முன்னால் நிறுத்தலாம், ஆத்துமாக்களை குறித்து பாரமற்றவர்களாக இருக்காங்க. நான் வேதனையோடு சொல்கிறேங்க, தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. இன்றைக்கி பாஸ்டர்ஸ்ட்டை போய் கேட்டு பாருங்களேன், சென்னையில் எது பெஸ்ட் ஹோட்டல்னு கேளுங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. ஆமாங்க ஆமாங்க, சென்னையில் எது பெஸ்ட் ஹோட்டல்னு கேளுங்க, விசுவாசத்தை கேட்டால் தெரியாது, பாஸ்டர்ட்ட கேட்டால் தெரியும். ஏன்னா எந்தெந்த டிஷ் எங்கெங்கே கிடைக்கும் இது எல்லாம் சுற்றுறதுக்கு வாரம் முழுவதும் நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதும், அங்கே போகிறதும், இங்கே போகிறதும், நல்லா சாப்பிட்றதும், இப்படி தான் இன்றைக்கி வாழ்க்கை ஓடிட்டுருக்கே தவிர எத்தனை ஊழியக்காரன் தன்னுடைய வீட்டை விட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக கிளம்பி சென்றான்னு கேட்டு பாருங்க. ஆதங்கத்தோட பேசுகிறேன், நான் வேதனையோட பேசுகிறேங்க. தான் சாப்பிட்ட ஹோட்டலை பற்றி 10 ஊழியக்காரனுக்கு சொல்கிறாங்க, இந்த ஹோட்டலில் சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும். என்னமோ நம்ம சாப்பிட்றதுக்குன்னே பிறந்த மாதிரி. எத்தனை ஊழியர்களுங்க இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, எப்பா இந்த வாரம் நான் 10 பேரை ஆதாயப்படுத்திட்டேன்பா, இந்த மாதம் ஒரு 30 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன்பா, கர்த்தர் கிரியை செஞ்சார் என் சபையில். சொல்றதுக்கு என்னங்க இருக்கு சாட்சி? இன்னைக்கு வேதனையோடு நான் சொல்லுகிறேன், இதை ஆத்தும ஆதாயம் என்பது ஊழியர்கள் நடுவில் 0 என்ற நிலைக்கு நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஆனால் என்ன எதிர்பார்க்கணும்? விசுவாசி போய் ஆத்தும ஆதாயம் பண்ணணும். நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம எத்தனை இடத்துக்கு போனோம்? நம்ம எத்தனை கிராமத்துக்குள்ள கால வச்சோம்? எத்தனை வீட்டுக்குள்ள நம்ம கால் வச்சோம்? கூட்டங்களை ஆயத்தம் பண்ணி நான் சுவிசேஷ அறிவிக்கிறக்கா நான் வர்றேன், எத்தனை பேருங்க நம்ம போறோம்? கடைசியாக என் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் யார், எப்பொழுது என்று தேதி சொல்ல முடியுமா? கடைசியாக என் மூலமா ஆண்டவர் ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணார், இந்த நாள் தான் கடைசியா நான் ஆதாயம் பண்ணேன் அப்படின்னு சொல்றது எந்த நாள்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஊழியர்களுடைய டைரியை பாருங்க, மீட்டிங் 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 மீட்டிங். அதுல இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கு பாருங்க, இந்த பாஸ்டர் மீட்டிங் விட்டு அடுத்த பாஸ்டர் மீட்டிங், அடுத்த பாஸ்டர் மீட்டிங் அடுத்த பாஸ்டர் மீட்டிங், இந்த கான்ஃபரன்ஸ் அந்த கான்ஃபரன்ஸ், அந்த ஊருக்கு போனேன் இந்த ஊருக்கு போனேன், அங்க போனேன் இங்க போனேன், சுத்தேன் சாப்பிட்டேன், இப்படியே தான் வேலை போயிட்டு இருக்கே தவிர ஊழியம் என்ன செஞ்சீங்க? சுவிசேஷம் என்ன அறிவிச்சிங்க? ஊழியர்களோட ஐக்கியங்கள் அவசியம் இல்லை, நான் சொல்லவே இல்லை, அதை நான் மட்டுப்படுத்தலை, தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. ஐக்கியங்கள் தேவை. எதற்காக ஐக்கியம்? நமக்குள்ள ஒரு ஃபயர் எழுமணும், எனக்குள்ள இருந்து ஒரு எழுமணும், இந்த தேசம் அசைக்கப்படணும், இந்த பட்டணம் அசைக்கப்படணும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்படணும். வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் காலங்களில் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். சேர்றாங்களா? சேர்றாங்களா? ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு 7 நாள், ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்போ நம்ம சபையில் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமான்னு வச்சா கூட ஒரு வாரத்துக்கு 7 ஆத்துமா உள்ள இருக்கணும். இது நம்முடைய தரிசனம். 130 கோடியை விட்டுருங்க, ஒரு ஊழியன் ஒவ்வொரு வாரமும் 7 பேரை ஆகிலும் கர்த்தரண்டை நடத்துவதற்கு தன்னை தத்தம் செய்யணும், தன்னை அர்ப்பணிக்கணும். அதற்கு நாம் அதிகாலை எழும்பி ஜெபிக்கணுங்க, முழங்கால் படிக்கணும் நம்ம தேவ சமூகத்தில். நான் கேட்குறேன், கடைசியாக நீங்கள் எந்த நாளில் உங்கள் வீட்டில் முழங்கால் படிக்கிட்டு ஆத்துமாக்களுக்காக நான் அழுது ஜெபம் பண்ணேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்ற கடைசி நாள் என்றைக்கு உங்க வாழ்க்கையில சமீபமாக கடந்து சென்றது அப்படின்னு நீங்க இப்ப கை தூக்க வேணாம், நிதானித்து பாருங்க. when was the last day? ரீசெண்டா ஆண்டவர் என்ன ரொம்ப ஏவி நான் ரொம்ப அழுதுட்டேன், ஆத்துமாக்கள் இல்லையே, ஆத்துமாக்கள் வேணும்னு நான் ரொம்ப கதறிட்டேன், நான் அது எனக்கு இல்லாமல் எனக்கு இருக்க முடியல, ஆண்டவர் என்னை உபவாசத்துக்கு நடத்தினாரு, நான் ஜெபம் பண்ணணும்னு ரொம்ப ஏவப்பட்டேன், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணுன்ற அந்த வாஞ்சை என்னை விட்டு போயிடுச்சு
சுகபோகத்திற்கும் தேவையில்லாத காரியங்களுக்கும் என் கால்களை நடமாடிக்கிட்டு இருக்கிறேனே தவிர ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்றதில்ல. ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? ஒரு ஊழியனாக நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? எதிர்பார்ப்புகள் சரியாக இருக்குமானால் கிரியையும் வல்லமையா இருக்கும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஒரு தேவன். ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிறேன், தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடுவோம். பாஸ்டர், இன்னைக்கு இந்த வசனம் வேற யாருக்கு இல்லை பாஸ்டர், எனக்கு தான். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு பாஸ்டர். நான் ஆரம்பத்தில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கரெக்டாக வச்சுருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் இந்த எதிர்பார்ப்புகள்லேருந்து கொஞ்சம் நான் தவறிட்டேன் பாஸ்டர். இன்றைக்கி ஆவியானோடு பேசினார். என்னை நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். இனிமே எதிர்பார்ப்பு பணமோ பொருளோ அல்ல. என் எதிர்பார்ப்பு மனுஷனுடைய புகழ்ச்சி அல்ல, பட்டங்கள் அல்ல. என் எதிர்பார்ப்பு ஆத்துமாக்கள். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார் பாஸ்டர். என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிற ஊழியர்கள் மாத்திரம் தயவு செய்து இருக்கிற இடங்களில் எழும்பி நில்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு மற்றவங்க எழும்புறாங்கன்னு எழும்பாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இன்றைக்கு நேரடியாக பேசி உங்களை தொட்டு சந்தித்து இன்றைக்கு உங்களை பலிபீடத்தில் அர்ப்பணிக்க விரும்புகிறவங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க. I want to redo my entire list of expectations. ஒரு ஊழியனாக எனக்கு இருக்க வேண்டிய எல்லா எதிர்பார்ப்புகளின் தவறுகளிலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன். என்னை சீர்படுத்த ஆண்டவரே. காணாமல் போன ஆட்டை தேட எனக்கு மனம் இல்லாமல் நான் அந்த மூத்த குமாரனை போல அநித்தியமானவைகளை தேடிட்டு இருக்கேன். என் குறையெல்லாம் இப்போ ஆட்டுக்குட்டி கொடுக்கல, கண்டுகுட்டி கொடுக்கல, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு தான் நான் பேசிட்டு இருக்கிறேனே தவிர ஆத்துமாவை நான் இழந்துட்டேனே ஆண்டவரே. அந்த ஆத்தும பாரம் இல்லாமலே ஊழியன் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என்னை மன்னியும், என்னை மீண்டும் எழுப்பு ஆண்டவரே. எல்லாரும் எழும்பினவங்க அப்படியே கண்களை மூடி கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். சேஞ்ச் மீ லார்ட். என்னை மாற்ற ஆண்டவரே. என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு முற்றிலும் 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 மாற்றும். அப்படியே வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆவியில் நிறைந்து ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு ஆழமான கிரியை நிறைவேற்றுவாராக. எதனால் நான் ஊழியக்காரன் என்று அறியப்படுகிறேன்? என் பெயர், புகழ், பட்டம், பதவி ஒன்றுமில்லை. ஆத்துமாதாயம் செய்யணும். என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். என்னையும் பிடிக்க வைங்க ஆண்டவரே. வலை கிழிந்து போகத்தக்கதாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கிருபைத்தார். மற்ற எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இங்க இருக்கிற இளம் ஊழியர்கள் கர்த்தர்ட்ட கதறுங்க ஆண்டவரே. என்னுடைய கவனத்தை திசை திருப்புற எல்லா காரியங்களும் என்னை விடுதலையாக்கி கர்த்தரை அறிவிக்கிற அறிவினாலும் தேவனை அறிவிக்கிற வாஞ்சையினாலும் என்னை நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. தவறான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என் வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, கழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான், வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா வனைந்து கொள்ளு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்திலே